अपगतमतमानैरन्तिमोपायनिष्ठैः अतिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் திருவாடிப்பூர நன்னாளிலே பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக அவதரித்தாள். கண்ணனுடைய சரித்திரங்கள் கதைகளையே கேட்டு வளர்ந்தபடியினாலே ஆமது காமம் கண்ணனுக்கு, கண்ணனுக்கே ஆமது காமம் என்று கிருஷ்ணனையே அனைத்து விதமான செல்வமாக கொண்டிருந்தாள். கிருஷ்ணனை நேரே அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பிறந்தது. ஆனால் அவள் பிறந்ததோ கலியுகத்திலே பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக. ஆனால் கண்ணன் வாழ்ந்ததோ என்றோ துவாபர யுகத்துல கண்ணன் அவதரித்தான். கோகுலத்திலே அனைத்து கோபிகைகளுக்கும் தன்னுடைய அனுபவத்தை கொடுத்தான். இப்போ கோதை நாச்சியார் அன்று அந்த கண்ணன் எப்படி கோபிமார்களிடத்துல அனுபவத்தை கொடுத்தானோ அதை வேண்டும் என்று விரும்பினாள், ஆசைப்பட்டாள். ஆனால் தன் காலத்தினாலே பிற்பட்டிருக்கிறாளே, எப்படி அந்த கிருஷ்ணானுபவத்தை பெறுவது என்று யோசித்தவளுக்கு அந்த காலத்திலே கண்ணன் வாழ்ந்த காலத்திலேயே கண்ணனை அனுபவிக்க முடியாமல் தவித்த கோபிமார்கள் கிருஷ்ணனை போலே அனுகரித்தார்கள் என்ற சரித்திரத்தை கேள்விப்பட்டாள். அனுகாரம் என்றால் நேரடியாக நாம் யாரை நினைக்கிறோமோ அவர் நேரடியாக இல்லை என்றாலும் அவர் இருப்பது போலே மனசிலே பாவித்து கொண்டு அவர் செய்த செயல்களை எல்லாம் செய்து பார்த்தல். அன்றொரு நாள் கோபிமார்கள் எல்லாம் கண்ணனோடு சேர்ந்து ராசக்கிரீடை புரிந்தார்கள். எல்லாருமாக சேர்ந்து நாட்டியம் ஆடினார்கள். அங்கனாம் அங்கனாம் அந்தரேச்ச மாதவஹா மாதவஞ்ச மாதவஞ்ச அந்தரேன அங்கனா என்று இரண்டு கோபிகைகள் நடுவிலே ஒரு கண்ணன், இரண்டு கிருஷ்ணர்கள் நடுவிலே ஒரு கோபிகை என்று சொல்லுமா போலே அனைத்து கோபிமார்களும் சேர்ந்து குறவை கூத்து ராசக்கிரீடை ஆடினார்கள். கோபிமார்கள் எல்லோரும் கிருஷ்ணனோடு சேர்ந்து ஆனந்தமாக அந்த அனுபவத்தை பெற்றனர். கோபிமார்களுக்கெல்லாம் எவ்வளவு வயசுன்னா சின்ன பருவம், 5, 6, 7 வயசுல இருக்கக்கூடிய கோபிமார்கள். அதே போல கண்ணனுக்கும் 7, 8, 9 இந்த பருவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வயசுல தான் இப்படி கோபிமார்களோடு சேர்ந்து இந்த நாட்டியமாடி எல்லா அனுபவத்தையும் கண்ணன் அவர்களுக்கு வழங்கினான். அப்படி ஆடிக்கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நாள் திடீரென்று கண்ணன் தன்னை மறைத்து கொண்டான். இந்த கோபிமார்களுக்கெல்லாம் அதிகமாக ஆனந்தம் மிக்கது. இதற்கு மேல ஆனந்தம் அதிகரித்ததுன்னா பிராணனே போய்விடும். ரொம்ப அதிகம் துக்கம் அதிகமானாலும் பிராணன் போயிடும். அந்த நிலைமை ஓஹோன்னு துக்கம் வந்தாலும் சட்டென்று பிராணன் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல அதிகமான சந்தோஷம் ஏற்பட்டது, மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது, எதிர்பாராத விதமாக ஓஹோன்னு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டதுன்னா அப்ப கூட சொல்லிக் கொள்ளிக்க முடியாதபடி ஏதோ ஒரு கஷ்டம் பிராணனே போகக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஆகவே இந்த கோபிமார்களுக்கெல்லாம் சாட்சாத்து வைகுந்தநாதனான எம்பெருமானே கண்ணனாக நம்மோடு சேர்ந்து இப்படி ஆடுகிறான் பாடுகிறான்கிற அந்த பெருமை, அந்த ஆனந்தம் மனசிலே பட ஒரு க்ஷணம் அனைவரும் ஆனந்தத்தினாலே மிகுந்த அந்த பெரிய ஆனந்தத்தை அடைந்து கர்வப்பட்டனர்.
அப்பொழுது அந்த எம்பெருமான் நினைத்தான், சரி சற்று பொழுது இவர்களிடத்திலிருந்து மறைவோம், நம்முடைய அனுபவத்தை கொடுக்காமல் மறைவோம் என்று திடீரென்று அனைவருக்கும் நடுவே இருந்த கண்ணன் சட்டென்று மறைந்தான். அந்த சமயத்திலே கோபிமார்கள் எல்லாம் கிருஷ்ணனை தவற விட்டு எங்கு காணோம்னு அவனை தேடி போய் அலைந்து எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தனர். கிடைக்கவில்லை என்றவுடனே மிகுந்த வருத்தம் கொண்டு, இப்படி கண்ணன் நம்மை ஏமாற்றி விட்டானே, இவ்வளவு நேரம் கூடியிருந்து இத்தனை அனுபவத்தை கொடுத்தவன் திடீரென்று தம்மை மறைத்து கொண்டு விட்டானேன்னு சற்று கலங்கினார்கள். அந்த சமயத்திலே இந்த கிருஷ்ணன் என்னென்ன செயல்களெல்லாம் தங்களோடு செய்து விளையாடினானோ அந்த செயல்களை எல்லாம் இவர்கள் செய்து பார்த்தனராம். கிருஷ்ணன் எப்படி பச்சை குதிரை தாண்டுவார், ஒரு குழந்தைய நடுவுல அப்படி குனிய சொல்லிவிட்டு தான் எப்படி குதித்து விளையாடுவாரோ, அதே போல இந்த பெண்களே, நானே கிருஷ்ணன், நீ தான் அந்த ஒரு கோபிகை, நீ கீழே குனி, நான் உன்னை தாண்டுகிறேன் என்று சொல்லி இப்படி விளையாடுவது. அதே போல அவர் எப்படி காளிங்க நர்த்தனத்தை செய்தாரோ, ஒரு கோபிகை தன்னை காளிங்கன்கிற பாம்பு போலே நினைத்து கொண்டு தலையை குனிவனம், இன்னொரு கோபிகை தன்னை கிருஷ்ணனாக நினைத்து கொண்டு துஷ்ட காளிய திஷ்டாத்திர கிருஷ்ணாகம் இதிச்சாபரா, ஏ தீயவனான காளியனே கீழே குனி, உன் தலையில என்னுடைய காலை வைத்து நான் நாட்டியமாடுகிறேன் என்று ஒரு கோபிகை தன்னையே கண்ணனாக பாவித்து கொண்டு கிருஷ்ணன் செய்த அந்த செயல்களை எல்லாம் செய்து அனுபவித்தாள் என்று இது ஸ்ரீ பாகவத புராணத்திலே கூறப்பட்டிருக்கிற சரித்திரம். இந்த செய்தியை ஆண்டாள் நாச்சியார் கேள்விப்பட்டு, சரி நாமும் இதே போல செய்து பார்த்தால் என்ன, கண்ணன் அனுபவிக்க வேண்டும்ங்கிற விருப்பம் ஏற்பட்டது. ஆனா கண்ணன் நேரடியாக இப்பொழுது இல்லை. அப்ப அந்த கண்ணனை அன்றொரு காலத்துல கோபிமார்கள் எப்படி அனுபவித்தார்களோ அதற்குத்தான் அணுகாரம்னு பெயர். கிருஷ்ணன் நேரடியாக இல்லை என்றாலும் அவர் இருக்குமா போலே மனசால பாவித்து கொண்டு தங்களுடைய அந்த பொழுதை கழித்தலுக்கு அணுகாரம்னு பெயர். அந்த செயல்களை எல்லாம் தாங்கள் செய்து பார்த்தால் அணுகாரம்னு பெயர். இப்ப அதே போலத்தான் ஆண்டாள் அந்த கோபிமார்களுக்குள்ளே ஒரு கோபிகையாக தன்னை நினைத்து கொண்டு தாமும் அந்த கிருஷ்ணனை அனுபவிக்க போகிறோம், கோபிமார்களோடு சேர்ந்து அனுபவிக்க போகிறோம்னு அணுகரித்தாள். அப்படி அணுகரித்து கிருஷ்ணானுபவம் மனசு முழுக்க நிறைந்ததாம். ஒரு நதி பிரவாகம் எடுத்துக்கொண்டு வருகிறது, நல்ல வெள்ளம், மழை காலத்துல ஓஹோன்னு அந்த நதி பெருக்கெடுத்து ஓடினால் மதகுகள் திறக்க வேண்டுமா? மதகு மூடியே இருந்தால் என்ன ஆகும்னா ஊருக்குள்ளெல்லாம் வெள்ளம் பாய்ந்து ஊர் முழுக்க அழிந்து விடும். மதகுகள் திறந்தால்தான் நதி தானே அதனுடைய வழியில போய் அது எங்க போய் சேரணுமோ, சமுத்திரத்துக்கு போய் சேரணும்னா சமுத்திரத்துக்கு போய் சேரும், இல்ல அடுத்த வேறு நதிக்கு எங்கானும் போய் சேர வேண்டும்னா அந்த நதியில போய் சேரும். மதக திறக்கணும். அதே போல மனசு முழுக்க கிருஷ்ணானுபவம் நிறைந்தது ஆண்டாளுக்கு. அத்தை தாம் மட்டும் அனுபவித்தால் போராதே, எப்போ நதி பிரவாகம் எடுத்தால் மதகு திறந்து அத்தை வெளியே விட வேண்டுமோ அதே போல உள்ளம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணானுபவத்தை வாயாகிற மதகை திறந்து இந்த அனுபவத்தை பாசுரங்களாக வெளியிட்டாளாம் கண்ணன். அப்படிப்பட்ட பாசுரங்கள் தான் இந்த திருப்பாவை என்னும் திவ்ய பிரபந்தம். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. இந்த திருப்பாவையினால் நமக்கு எத்தனை பிரயோஜனம் ஏற்படுகிறதுன்னா, பாதகங்கள் தீர்க்கும். நாம இத்தனை காலமா செய்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிற பாப்பங்கள், எவ்வளவோ பாப்பங்களை அறியாமல் செய்கிறோம், பல பிறவிகளை எடுத்திருக்கிறோம், எல்லா பிறவிலையும் எத்தனையோ பாப்பங்களை செய்திருக்கிறோம். அதனால தானே மேல மேல ஜென்மம் பிறவின்னு ஏற்படுகிறது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு ஆதிசங்கரரும் பஜகோவிந்தம்ங்கிற பாட்டுல தெரிவிக்கிறாரு. அப்ப எத்தனையோ காலமாக நாம் பிறந்து பிறந்து பல பாவங்களை செய்து சேர்த்து வைத்திருக்கிறேன். அதுதான் பாதகங்கள். பாதகம்னா எனக்கு நிறைய துன்பத்தை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட பாதகங்களை போக்கடிப்பதற்கு என்ன வழி? பாபங்கள் செய்யாமல் இருப்பது வழி. பாப்பத்தை செய்யாமல் இருந்தால்தான் பாப்பம்ங்கிறது சேராது. பாவ காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். சரி, அது இனி மேற்கொண்டு நமக்கு பாவம் சேராமல் இருப்பதற்கு ஒரு வழியாக இருக்கலாம். ஏற்கனவே செய்து சேர்த்து வைத்திருக்கிற பாப்பங்களை எப்படி கரைப்பது? அந்த மலமலையா இருக்கக்கூடிய பாதகங்களை எப்படி போப்பதுன்னா, அதற்குத்தான் ஆச்சாரியர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்னா, இந்த திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தத்தை வாய் கொண்டு பாட, மனசால சிந்திக்க, அனுசந்திக்க, இந்த பாசுரங்களை சொன்னால் எம்பெருமான் மிகவும் மகிழ்கிறான், ஆனந்தம் கொள்ளுகிறான். ஆண்டாள் நாச்சியார் சொன்ன திருப்பாவைய நீயும் சொல்றியா? உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் போக்கடிக்கிறேன், நீ செய்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாதகங்களை எல்லாம் களைந்து விடுகிறேன்னு கண்ணன் அருளுகிறானாம். அப்ப பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும். பாபங்கள் எல்லாம் போய்விடுகிறது ஒரு பக்கம், அதே சமயத்துல எம்பெருமானுடைய திருவடிகளையும் பெற்று கொடுக்கிறது இந்த திவ்ய பிரபந்தம். சாதாரணமா உலகத்துல இது கிடையவே கிடையாது. நமக்கு ஏதோ ஒரு வயிற்றுல உபாதை, இல்ல சரீரம் உடல்ல ஏதோ வியாதி ஜுவரம்,
அந்த ஜுரமோ வியாதியோ போகிறதுக்கு ஒரு மருத்துவரை நாடுகிறோம். மருத்துவரிடத்துல போய் வியாதியை சொல்றோம், அவர் மருந்து கொடுக்கிறார். மருந்தை உண்டால் என்ன ஆகும்? வியாதி போகும், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டம் தொலையும். ஆனா எனக்கு வியாதி தொலைந்த பிற்பாடு நல்ல அனுபவம் வேண்டும், சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிடணும்னா அத்தை மருத்துவர் கொடுப்பாரா? மாட்டாரு. எனக்கு அஜீரணம், எதை சாப்பிட்டாலும் ஜெரிமானம் ஆகல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வைத்தியர் இடத்துல போனா ஏதோ மாத்திரை கொடுக்குறார், வாங்கி வாயில போட்டுக்கிறேன், சாப்பிடுறேன், 2 வேளை சாப்பிட்ட உடனே அஜீரணம் தொலைஞ்சுது. சுவாமி இப்ப நல்லா பசிக்கிறது, ஓஹோன்னு அதையும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, விருப்பமா இருக்கு. மருத்துவர் இடத்துலயே போய் எனக்கு சக்கரை பொங்கல், கதம்பம், புளியோதரை எல்லாம் கொடுன்னு அவர் கொடுப்பாரா? மாட்டாரே. ஆனால் இங்க வைதிகமான இந்த பகவத் விஷயத்திலே மருந்தும் அவரே, பொருளும் அவரே, அமுதமும் தானே. இதைத்தான் மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கன்மால் ஆங்கே என்ன ஆழ்வார்களும் தெரிவிக்கிறார்கள். மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணா, எம்பெருமானே மருத்துவனாக இருக்கிறார், வியாதியையும் தொலைக்கிறார், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நீக்குகிறார். கஷ்டம் போன பிற்பாடு அனுபவிக்க வேண்டுமே, வெறும் கஷ்டம் தொலைந்தால் மட்டும் போராது. அஜீரணம் போயிடுத்து சுவாமி, ஆனா சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே ஆகாரம் கிடைக்கவில்லைன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்தை எம்பெருமான் நீக்கி உனக்கு சிறந்த அனுபவத்தையும் நான் கொடுக்கிறேனேன்னு எம்பெருமான் கொடுக்கிறாராம். அதே போலத்தான் இந்த திருப்பாவை என்ன செய்கிறதுன்னா, இதை யாரெல்லாம் வாயால பாடுகிறார்களோ, பாசுரங்களை சேவிக்கிறார்களோ, அனுசந்திக்கிறார்களோ, கஷ்டங்களை தொலைக்கிறது. மேலே எம்பெருமானுடைய உயர்ந்த பரமன் அடி, பெருமானுடைய திருவடிகளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், அனைத்து வேதங்களுக்கும் மூலமான ஒரு விதை போலே இந்த திருப்பாவை அமைந்திருக்கிறது. வேதங்கள் அனைத்தையும் நன்றாக படித்து அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல ஆயுசு பிடிக்கும். எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தால் கூட அனைத்து வேதங்களையும் நன்றாக படித்து முடிப்பது என்பது முடிக்கவே முடியாது. அப்ப அந்த வேதங்களுடைய சாரம் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாமே. அதைத்தான் திருப்பாவை நமக்கு வழங்குகிறதாம். வேதத்தினுடைய சாரம் என்ன என்பதை வேதம் அனைத்துக்கும் வித்தான இந்த திருப்பாவை நமக்கு தெரிவிக்கிறது. இப்ப எவ்வளவு எளிய ஒரு மார்க்கத்துல வேதாந்த சாரத்தையே புரிந்து கொண்டு விடலாம். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், வேதத்துக்கே சாரமா இருக்குன்னா ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத ஏதோ வடமொழி பாஷையில இருக்கா? வடமொழி கற்க வேண்டும்னா மிகுந்த சிரமப்பட வேண்டும். அதுல கூறப்பட்டிருப்பதெல்லாம் அவ்வளவு எளிய விதத்திலே புரியாது. நாமெல்லாம் அந்த அளவுக்கு அதுல ஒன்றும் ஞானமோ ஒரு பெரிய அறிவே இல்லையே. அப்ப அறிவில்லாத நமக்கு உயர்ந்த விஷயத்தை கொடுத்தா எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதற்குன்னு படித்தவர்களால மட்டும்தான் இப்ப பெரிய பெரிய அந்த படிப்புகளுக்கு போனா அதை படிக்க முடியும். 12வது வகுப்பு படிப்பவரிடத்துல போய் பல்கலைக்கழகத்துல ஏதோ முனைவர் பட்டத்துல நடத்தக்கூடிய விஷயத்தை கொண்டு போய் ஏதோ 12வது வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தா புரியுமா? அவன் படிப்படியாக மேற்கொண்டு அந்தந்த காலத்துல அந்தந்த பட்டப்படிப்பை முடித்து தானே ஆராய்ச்சி செய்து அந்த ஞானத்தை வளர்த்து கொண்டால், அறிவை நிறைய வளர்த்து கொண்டால்தான் முனைவர் பட்டத்துல அவனால என்ன அறிந்து கொள்ள முடியுமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாடத்தை நடத்த முடியுமா? முடியாது. அதே போல இப்ப நாமெல்லாம் ஏதோ தாழ்ந்த உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பகவான்னா ஒன்னும் ஓஹோன்னு ஞானம் இல்லை, அறிவில்லை. அப்படிப்பட்ட நமக்கும் வேதாந்தத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் இந்த திருப்பாவை விளக்குகிறது என்றால் புரிந்து கொள்ளுவது மிகவும் சிரமமா? கேட்பதற்கு மிகவும் சிரமம். இதை அனுஷ்டிப்பது, புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வதுங்கிறது மிகவும் கடினமா என்றால் கிடையவே கிடையாது. நம்மை போன்ற சாதாரண ஏழை எளியவர்கள் தாழ்ந்தவர்களுக்கும் புரியும் விதத்திலே தான் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப எளிய விதத்திலே இனிய தமிழிலே அருளி செய்திருக்கிறாள். அப்போ பாதகங்கள் தீர்க்கும், பரமனடி காட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், ரொம்ப இனிமையான தமிழிலே அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள் யார் வாயிலும் ரொம்ப சரளமா நுழைகிறது. இன்னைக்கு திருப்பாவைன்னு சொன்னால் சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் கூட திருப்பாவை பாசுரத்தை நன்றாக நொற்று பண்ணி அத்தை நன்னா ஒப்பிக்கிறார்கள், அத்தை நன்னா தினப்படி பாடுகிறார்கள் என்றால் அப்ப அந்த தமிழ்ங்கிறது எவ்வளவு இனிமையான தமிழா இருக்கு. இதே போல எத்தனையோ சங்ககால இலக்கியங்கள், தொல்காப்பியம் முதலான நூல்கள் எல்லாம் கூட தமிழ்ல இருக்கு. அதையெல்லாம் நன்னா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியுமா என்றால் சற்று சிரமம். ஆனா திருப்பாவையை சொல்லணும்னு சொன்னா இனிக்கிறது, பரம சந்தோஷத்தை கொடுக்கிறது, சொல்லுவதற்கும் அவ்வளவு ஆனந்தம். மேலும் சிறு வயதிலிருந்து அனைவரும் அதுல ஆர்வத்தோடு கற்கின்றனர் என்றால் அப்ப அதுல இருக்கக்கூடிய இனிமைக்கு நிகராக மற்றொரு திவ்ய பிரபந்தம் இல்லை. ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பல திவ்ய பிரபந்தங்களை அருளினார்கள். அதெல்லாம் தெரியுமான்னு கேட்டால் யாருக்கும் தெரியவே தெரியாது. முதல்ல ஆழ்வார்களுடைய பெயரை கேட்டால் கூட பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கோதை ஆண்டாள்னு சொன்னா தெரியாதவர்னு உலகத்துல யாருமே இல்லையே. பண்டித பாமர விபாகமர, யாரோ தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள்ங்கிற வித்தியாசம் இல்லாமல்
அனைவருக்கும் கோதை நாச்சியாருடைய திருநாமத்திலிருந்து அவள் அருளின திருப்பாவையிலிருந்து அனைத்தும் நன்றாக தெரிய வந்தது என்றால் அதுவே அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். அப்படிப்பட்ட உயர்ந்த திவ்ய பிரபந்தத்தை நமக்காக அருளி செய்திருக்கிற ஆண்டாள் அவள் அருளி செய்த இந்த திருப்பாவையை தினம்தோறும் இந்த மார்கழி மாசத்திலேயாவது தினந்தோறும் அனுபவிக்கணும். வருஷம் முழுக்கவே அவரவர்களுடைய கிரகங்கள்லையும் சரி கோவில்கள்லையும் சரி திருப்பாவை சேவை சாற்று முறை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் மார்கழி மாசத்துல தான் அவள் இந்த நோன்பை நோர்க்குமா போல பாசுரங்கள்ல பாடி இருக்கிறாள். ஆகவே மார்கழியில ஒவ்வொரு நாளும் பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். அந்தந்த நாளுக்குன்னு உரிய பாசுரத்தையாவது அன்றைய தினம் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு செய்து பல வருடங்களாக எத்தனையோ காலமாக இத மாதிரி பல இடங்களிலே திருப்பாவை உபன்யாசங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நாமும் பல தினங்களாக ஒவ்வொரு பாசுரங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் இன்றைய தினம் மார்கழி மாசத்துல 15வது தினம். அந்த 15வது நாள் பாட்டு என்ன? எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென் அழையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். என்ன ஆச்சரியமான பாசுரம்! மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு 5வது பாசுரத்துல மாயன்னு தொடங்கினாளா, இப்ப 15வது பாசுரம் வந்த உடனே மாயனை பாடேலோர் எம்பாவாய்னு முடிக்கிறாள். எந்த சொல்லுல தொடங்கினாலோ அதே சொல்ல இட்டு முடிக்கிறாள். ஒரு தேரை பார்த்திருக்கலாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதை நாச்சியாருடைய தேர்னா உலக பிரசித்தி, உலகத்திலேயே மிகவும் நெடுக உயர்ந்திருக்கக்கூடிய திருத்தேர். அந்த திருத்தேரை எப்படி கட்டுவார்கள், அதனுடைய கட்டுமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தால் கீழிருந்து இப்படி சின்னதா ஆரம்பித்து அகலமாக போகும், திரும்பி நடுவே ஒரே அளவு இருக்கும், மறுபடியும் மேல இருக்கக்கூடிய அந்த கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும்னா அகலமாக ஆரம்பித்து குறுகலாக போய் முடியும். கீழே எந்த அளவுக்கு குறுகி இருக்கோ அதே அளவுதான் மேலையும் குறுகி இருக்கும். அப்போ ஒரே அளவுல அது அகலமாக ஆகி திரும்பி அது அதே அகலத்துல கீழே இறங்கி மறுபடியும் அது குறுகி வரும். இப்படி இந்த குறுகளும் நெடுகளுமா இருக்கக்கூடிய இந்த பலகைகள், நிறைய பலகைகளை வச்சுத்தானே தேர் கட்டுகிறார்கள். அப்படி கட்டும் பொழுது பல நிலைகள் ஒன்னோட ஒண்ணு கோர்ப்பர்கள். 2வதிலிருந்து 4வது சேர்க்க வேண்டும், 5வதிலிருந்து 7வது சேர்க்க வேண்டும், 1லிருந்து 7வது சேர்க்க வேண்டும். நிறைய கயிறு போட்டு கீழிருந்து மேலுக்கு மேலிருந்து கீழுக்குன்னு பிணைப்பர்கள். அப்பதான் அது நன்னா அந்த கட்டுமானம் இருக இருக்கும். ஏன்னா பெருமாள் அதுல எழுந்துள்ள போகிறார், நாச்சியார் வீதியார புறப்பாடு கண்டல போகிறார்னா அது தாங்கணுமே, அல்ல உறுதியா திடமாக இருக்க வேண்டும் என்றால் அப்ப ஒவ்வொரு அந்த கட்டுமானம் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த சட்டங்களையும் அந்த படிகளையும் சரியா இணைக்க வேண்டும். 1லிருந்து 3, 3லிருந்து 5, 5லிருந்து 7, அதே போல 2லிருந்து 4, 4லிருந்து 6, 6லிருந்து 8 என்ன இந்த மாதிரி ஒரு தடவை கட்டுவார்கள். அது மட்டும் இல்லாமல் 1லிருந்து 5, 5லிருந்து 10 என்றெல்லாம் கூட சேர்த்து சேர்த்து கட்டுவார்கள். அதே போல ஒரு கட்டப்பட்டிருக்கக்கூடியதான் இந்த திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தமும். இதுல பல சொற்களை பார்த்தால் முதல் பாசுரத்துல பிரயோகித்த மாதிரியே திரும்பி 10வது பாசுரத்திலையும் பிரயோகிப்பார், இல்லைன்னா 15வது பாசுரத்துல இருக்கும், இல்லைன்னா முடிக்கிற சமயத்துல 28, 29ல இருக்கும். அப்ப ஏதோ வெவ்வேறு விஷயங்களை பேசுகிறாள்னு இல்லை, தான் சொல்ல வந்த விஷயத்த முதல்லையும் தெரிவிக்கிறாள், நடுவிலும் தெரிவிக்கிறாள், இறுதியிலும் தெரிவிக்கிறாள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய மேடை பேச்சாளர்கள்லாம் எப்படி இருப்பார்கள்னா எடுத்த எடுப்புல ஏதோ ஒரு விஷயம்னு தொடங்குவார்கள், பாதி தூரம் போன உடனே அவர்களுக்கு மனசுல என்ன தோணுமோ அதையெல்லாம் பேசுவார்கள். முதல்ல ஏதோ பேசிட்டு இருந்தீரே, அந்த தலைப்புக்கே சம்பந்தம் இல்லாம நடுவே எத்தையோ பேசிட்டு இருக்கேன்னா மேடை பேச்சாளருக்கு பேச்சு தானே விஷயம், எதை பேசினா என்னன்னு பேசுவார்கள். முடிக்கிற சமயத்துல அந்த நடுவுல பேசின விஷயத்துக்கும் தொடர்பு இல்லாமல் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பேசி முடித்து விடுவார்கள். அப்படித்தானே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பல தொலைக்காட்சியிலும் பார்த்தா விவாத மேடை, என்ன ராத்திரி முழுக்க விவாதங்கள் நடைபெறும். ஆனா எந்த விவாத மேடையிலையாவது இதுதான் முடிவுரை, இதைத்தான் நாங்கள் செயல்படுத்த போகிறோம்னு முடிவெடுப்பார்களான்னு பார்த்தா அந்த முடிவெல்லாம் எடுக்க மாட்டான். மீண்டும் நாளை சந்திப்போம், மறுபடியும் விவாதிப்போம், இப்படியே விவாதித்து கொண்டு என்னைக்கு ஒரு முடிவரை கட்டுறது, என்னைக்கு அதை செயல்படுத்துறது. இந்த மாதிரி வெறுமனே பேசாமல் சொல்ல வந்த கருத்து என்ன என்பதை முதலிலும் நடுவிலும் முடிவிலுமாக நன்றாக கூற வேண்டும். அதைத்தான் ஒரு ஆசிரியருக்கு ஒரு ஆச்சாரியனுக்கு முக்கியமான அடையாளம். தான் சொல்ல வந்த விஷயம் என்பதை முதல்லையே பொட்டில் தெரித்தாற் போலே முதல்ல தெரிவித்து விட வேண்டும். அடுத்து நடுவில அந்த நூல்ல கொஞ்ச தூரம் ஆன பிற்பாடு நடுபாகம், அந்த உயிரான நடுபாகத்திலையும்
இதுதான் இந்த நூலுக்கு முக்கியமான விஷயம் என்பது தெரிவிக்க வேண்டும். அதே போல நூலை முடிக்க போகிறோம் என்னால் உபதேசம் முடிய போகிறதுன்னு அர்த்தமா? இப்போ ஒரு ஆச்சாரியன் இறுதியாக உபதேசித்து முடிக்கும் பொழுதும் தான் என்ன சொல்ல வந்தேன் என்பதை மீண்டும் சொல்லி முடிக்க வேண்டும். அதே போல 5வது பாசுரத்துல சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் யாரை பாட போகிறோம்? மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தாமோதரனை பாட போகிறோம்னு சொன்னாளா? அந்த மாயன் என்று எம்பெருமான சொன்னதுதான் அதே எம்பெருமானத்தான் மீண்டும் பாட போகிறோம்னு இந்த 15வது பாசுரத்துல மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்று தெரிவிக்கிறாள். இந்த 10 பாசுரங்களுக்கு என்ன கருத்து என்றால், பாகவதர்களை துயில் எழுப்புகிறாள். எம்பெருமான போய் சேவிக்கிறோம் என்றால் தனித்து போய் சேவிப்பதுங்கிறது கூடாதான். பரம பாகவதர்களை பற்றி கொண்டு சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு சேர்ந்துதான் போய் பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். எம்பெருமானுடைய அனுபவம் நமக்கு ரசிக்க வேண்டும். பெருமானுடைய அந்த குணங்கள் எல்லாம் மனசுல பதிய வேண்டும் என்றால், ஏதோ தனித்து நாம் போனேன் பெருமானை சேவித்தேன் என்றால் அந்த அனுபவம்ங்கிறது ரசிக்கவே ரசிக்காதான். கூடவே பல பாகவதர்கள் இருந்து பெருமான் என்னமா இன்னைக்கு திருமுடியில அழகான ஒரு கபாய் சாத்தி கொண்டிருக்கார், மயில் பீலியெல்லாம் சாத்தி கொண்டிருக்கார், சூரியன் சந்திரன் முதலான பெரிய ஆபரணங்களை சாத்தி கொண்டிருக்கிறார், மூக்குல என்னமா அந்த பிள்ளாக்கு அசைக்கிறது, கழுத்துல என்னமா அந்த அட்டிகை அப்படி மின்றது, இடுப்புல என்னமா இப்படி ஒரு பீதாம்பர வஸ்திரத்தை சாத்தின்னு இருக்காருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசி அனுபவித்தால்தான் கிருஷ்ணானுபவம்ங்கிறது முழுக்க மனசுல நிறையுமே தவிர, நான் பாட்டுக்கு போனேன், அங்க எதிரில ஒரு பெருமாள் இருந்தார், கைய கூப்பினேன், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொன்னேன், வந்தேன் என்றால் அந்த அனுபவம் ரசிக்கவே ரசிக்காதே. பெருமான் எப்படி இருக்காருங்கிறத மனசுல உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்றாலே மனசு அவரிடத்துல ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஒருநிலைப்படுத்தும் பொழுது தனித்து எனக்கே ஒருநிலைப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் இருக்கா என்றால் அதற்கு நாம பழக்கமே இல்லையே. நாம் அதுல பழகினதே கிடையாது. எந்த விஷயத்திலும் வெளி விஷயங்கள்ல தான் ஈடுபட்டு இருக்கிறோம். அப்ப அவரிடத்துல ஈடுபடுவதற்கு நம்மை பழக்கப்படுத்துவதற்கு யாரோ ஒருத்தர் வேண்டும். ஒரு உத்தியோகத்துக்கு போறோம், அலுவலகத்துக்கு போறோம், புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம், புதுசா ஒரு பணியை மேற்கொள்ள போகிறோம். அந்த உத்தியோகத்துல அதற்குன்னு சற்று காலத்திற்கு இவர்களுக்கு ட்ரைனிங் பீரியட்னு வைக்கிறாள். அங்க போய் சற்று இதை பத்தி அவர்கள் நன்னா தெரிந்து கொள்ளட்டும், இதற்காக பயிற்சிகள் நன்னா பயிற்சி மேற்கொண்டு அதுல நன்னா தேர்வு பெறும் வரைக்கும் ஒரு பரீட்சையெல்லாம் வைத்து தேர்வு பெற்ற பிற்பாடுதான் அந்த பணிக்கு அவர்கள் அமர்த்துவர்களே தவிர, எடுத்த எடுப்பிலே உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன், நாளையிலிருந்து இந்த பணியில அமர்த்தப்படுகிறீர்கள், நாளை தினம் தொடங்கி இந்த பணியை செய்யலாம்னு எந்த அலுவலகத்துல கூட காணும். ஏதான ஒரு பணியாளரா ஒருத்தரை அங்க அமைக்க போறார், பணியாளரா ஒருத்தர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள போகிறார் என்றால் முன்கூட்டியே அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு நல்ல அவர் தேர்வு செய்யப்பட்டு தேர்ச்சி அடைந்த பின்னர் தானே அந்த பணிக்கு அவரை பொறுப்பேற்கும்படி செய்கிறோம். அப்போ ஒரு அலுவலகத்துக்கே இந்த மாதிரியான பயிற்சி தேவைப்படுகிறது என்றால், பகவத் விஷயத்துல ஆன்மீகத்துல எம்பெருமான அனுபவித்தல், எம்பெருமானுடைய குணத்தை நன்றாக அனுபவித்தல், பக்தியை வளர்த்து கொள்ளல்ங்கிற இந்த விஷயத்துல பயிற்சி அவசியம் தேவையல்லவா? அந்த பயிற்சியை நமக்கு யார் கொடுப்பார்கள்னா பரம பாகவதர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவர்களை பற்றினால்தான் இந்த பயிற்சியை நமக்கு கிட்டும். அதனால தான் இப்ப ஆண்டாள் 10 பாசுரத்துல 10 கோபிகைகளை எழுப்புகிறாள். புள்ளும் சிலம்பினகான் என்று தொடங்கி எல்லே இளங்கிழியே என்ற இந்த 15வது பாசுரம், 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் வரிசையா 10 கோபிமார்களை எழுப்பி நீங்கள் எல்லாம் என்னோட சேர வேண்டும், அடியோங்களோடு நீங்கள் சேர்ந்து கிருஷ்ணானுபவத்திற்கு எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். அப்படி பிரார்த்திக்கக்கூடிய இந்த 10 பாசுரங்களிலே இன்றுதான் இறுதியான பாசுரம், 15வது பாசுரம். ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்ன அந்த ஸ்லோகத்துல அந்த பாசுரத்துல சொல்லும் பொழுது 30 பாசுரத்தை 5 5 5ன்னு பிரிக்கிறார்களா? அப்ப முதல் 3 5 15 பாசுரங்கள் இன்றோடு முடிவு பெறுகிறது. அந்த பாசுரத்தை தான் நாம் அனுபவிக்க வேண்டும். பாசுரம் தொடங்கும் பொழுதே எல்லே இளங்கிழியே என்று அழைக்கிறாள். இந்த எல்லேங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கத்துக்கெல்லாம் போனா அங்க பேசுற தமிழே ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் பக்கத்துக்கு போனா கோவை தமிழ் அது ஒரு மாதிரி இருக்கும். சென்னை தமிழ் இருக்கிறதுலயே சென்னை தமிழ் எப்படின்னு நான் சொல்லவே வேண்டாம், அவரவர்களுக்கே தெரியும். அப்ப தமிழே வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு மாதிரி பேசுறோமா? இதே மாதிரி திருநெல்வேலி பக்கத்துல தூத்துக்குடி பக்கத்துல அங்க போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் இருக்கக்கூடியது புதுவை மாநகரம், அந்த இடத்துக்கு போய் பேசினால் அங்கெல்லாம் அடுத்தவர்களை தோழிமார்கள் அழைக்கும் பொழுது எலே அப்படின்னு அழைப்பார்கள். எலே என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறாளோ இல்லையோ, அதைத்தான் இங்க ஆண்டாள் பேச்சு மொழியாக எல்லே இளங்கிழியே என்று அழைக்கிறாள் என்று ஒரு பொருள். இல்லைன்னா எல்லே என்றால் ஆச்சரியம், ரொம்ப இந்த பெண்ணை பார்த்து ஆச்சரியப்படுகிறாளாம். ஒரு திருமாளிகைக்குள்ள ஒரு கோபிகை சயனித்துக் கொண்டிருக்கிறாள், அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லே இளங்கிழியே என்று அழைப்பதாகவும் கொள்ளலாம்.
ஏன் இளங்கிளின்னு சொல்லுகிறாள்னா அவள் தன்னுடைய அந்த இனிமையான குரல்ல பாடிக்கொண்டிருந்தாளாம். இதற்கு முன் பாசுரத்துல சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட என்று தெரிவித்தார்களா. இந்த கோபிகை, அதாவது இதற்கு முன் பாசுரத்துல எழுப்பப்படும் கோபிகைக்கு பக்கத்து திருமாளிகை, பக்கத்து வீட்டுல தான் இந்த கோபிகை சயனித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு காதுல விழுந்து விட்டது. முன் திருமாளிகையில கோபிமார்கள்லாம் போய் எழுப்பும் பொழுது யாரை பாட வேண்டும்னு சொல்ல, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட வேண்டும்னு தெரிவித்தார்களா. இதை தான் காதிலே வாங்கி கொண்டு இவளுக்கு நல்ல பேச்சு சாமர்த்தியம் மட்டும் இல்ல, பாடுகிற சாமர்த்தியமும் உண்டுமா. இனிமையாக பாடக்கூடிய அந்த திறமை, ஆற்றல் இவளுக்கு இருந்தது. இதை கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய குரல்ல அதை அப்படி பாடி பார்த்தாளாம். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட அப்படின்னு தன்னுடைய குரல்ல, அந்த இனிமையான அந்த குரல்ல அத்தை ஒரு வரி பாடி பார்த்தாளாம். மெட்டு போடுறது, இசை போடுறதுங்கிறோமே, அந்த மாதிரி இவர்கள் முன் கோபிகைகளை எழுப்பும் பொழுது சொன்ன அந்த திருநாமங்களை எல்லாம் தன்னுடைய இனிமையான அந்த குரல் இசையிலே பாடி பார்த்து கொண்டிருந்தாள். இது வெளியில இருக்கக்கூடிய கோபிகைகளுக்கு காதுல விழுந்தது. ஆஹா, என்ன கிளி போல பாடுகிறாள், கிளி எப்படி இனிமையாக பாடும், சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை சொல்லுகிறோமே, யார் வளர்த்து அவர்களுக்கு அந்த கிளிக்கு நல்ல சொற்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாள், அந்த கிளி அதை திருப்பி சொல்லுகிறதே, அதை போல இந்த கோபிகையானவள் நாம இதற்கு முன் பாசுரங்கள்ல சொன்ன எம்பெருமானுடைய பெருமை திருநாமங்களை நன்றாக கேட்டு அத்தை நன்றா பாடுகிறாளை, என்ன இனிமையா இருக்கு, எவ்வளவு கிளியினுடைய பேச்சு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குமோ அதை போல இவளுடைய பேச்சு, இவளுடைய அந்த பாடல் அந்த இசை அவ்வளவு இனிமையாக இருக்கிறதே என்று இளங்கிளியே என்று அழைக்கிறார்கள். எல்லே இளங்கிளியே என்று அழைக்க, அதற்கு அவள் உள்ளே இருந்து பதில் சொல்லணும். ஆனா அவள் பதில் சொல்லாம அப்படியே கிடக்கிறாளாம். இது என்ன போய் இளங்கிளின்னு அழைக்கிறார்களே. கிளின்னா இளம் கிளி, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? கிளின்னா கொஞ்சம் வயசான கிளி, இளம் கிளின்னா இன்னும் இளமை ததும்பக்கூடிய கிளியாக இருக்கிறாள். வயசான கிளி கூட சற்று குரல் கீச்சு மூச்சுன்னு இருக்குமா. ஆனா இளங்கிளிக்கு இன்னும் அந்த அளவுக்கு குரல் முத்தாததினாலே இன்னும் இனிமையாக இருக்கும்ங்கிற கருத்தோடு இவர்கள் எல்லே இளம் கிளியே என்று அழைத்தார்கள். ஆனா உள்ளிருக்கிறவள் அதை தெரிந்து கொள்ளாமல் நம்ம ஏதோ இவர் கிண்டல் பண்ணுகிறார்கள், கேலி செய்கிறார்கள், குத்தலா பேசுகிறாய் இவள் என்று சொல்லி உள்ளிருப்பவள் பதிலே சொல்லவில்லையாம். நாங்கள் கிளிகள், நீ இளங்கிளி. வெளியில இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாம் நாங்கள்லாம் வயசானவர்கள்மா, மூத்தவர்கள், நீதான் இளங்கிளி என்று தெரிவித்தாளாம். தளிர் நிறத்தால் குறைவில்லா ததுச்சிறையில் விளப்புத்த கிளிமொழியால். சீதா பிராட்டியை பத்தி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவள் எப்படிப்பட்டவள்னா கிளி மொழியாளாம். அவள் பேசுகிற பேச்சு ஒரு கிளி பேசக்கூடிய அந்த பேச்சாக அவ்வளவு இனிமையோடு இருக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். கிளி எப்படி ஒரு கூண்டிலே அடைக்கப்பட்டிருக்குமோ அதை போலதானே இப்ப சீதை பிராட்டி ராவணனாலே அசோகவனையில சிறை வைக்கப்பட்டாள். இப்ப அதனாலையும் ஒப்புமை. அடுத்து அந்த கிளிக்கு பசுகுன்னு அதனுடைய உடல் நிறம் பார்ப்பதற்கே பச்சை பசேல்னு நம்முடைய மனசை கவரக்கூடிய ஒரு தளிர் நிறமா, அதே போல சீதா பிராட்டியும் தளிர் நிறத்தோடு கூடியிருக்கிறாள். தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புத்த கிளிமொழியாள். கிளிய போல இனிமையாக பேசக்கூடிய அந்த இனிமை, அந்த சொற்பேச்சு, அந்த பாடக்கூடிய சாமர்த்தியம் சீதா பிராட்டிக்கு உண்டு என்று அவளுக்கு என்ன பெருமையோ அதே பெருமை இவளுக்கும் உண்டு. அவளை கூட ஆழ்வார் கிளின்னு தான் சொன்னாள். ஆனா நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா, இளங்கிளி என்று அழைக்கிறார்களாம். அசல் வீட்டு பெண் பிள்ளையும் நானாதாய் நாவுடையாய் என்று கடிந்து கொண்ட இவர்கள் இப்ப என்னிடத்துல இளங்கிளியே என்று கூறியிருக்க மாட்டார்கள். அப்ப இதிலும் ஏதோ என்னை வேண்டுமென்னே சற்று குத்தலாக சொல்ல வேண்டும்னு சொல்லுகிறார்களே ஒழிந்து உண்மையில் என்னுடைய பெருமையிலெல்லாம் இவர்கள் ஈடுபடவில்லை. பக்கத்து வீட்டு கோபிக்கை எழுப்பும் பொழுது நம்ம வெட்கமே இல்லையே, நல்ல பேச்சு சாமர்த்தியம் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா கடைசியில எங்களை எழுப்பாமல் வாய் பேச்சு மட்டும்தான் இருக்கு, செயல்ல காணவில்லையே. எங்களை எல்லாம் முன்னாடி எழுப்புகிறேன்னு வாயால சொல்லிவிட்டு போய் உறங்கினாய், நான் எழுந்திருந்து காணவே காணும். அதற்கு லஜ்ஜையும் இல்லை, வெட்கமும் இல்லை. நானாதாய் நாவுடையாய் என்று முன் கோபிகை அப்படி வசவு பாடினவர்கள் திடீரென்று அவளை விட இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறேன் நான், அவளாவது எழுந்து வந்து விட்டாள், இப்ப அவளையும் தாண்டி என்னுடைய திருமாளிகைக்கு எழுப்புகிறார்கள் இவர்கள், நான் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறேன், என்னை போய் கொண்டாடுவார்களா? இதற்கு முன்னாடி இருக்கிற கோபிகையே வெய்தார்கள்னா என்னையும் விஷவுதானே பாடி இருக்கணும். அப்ப இந்த இளங்கிளிங்கிறது ஒன்னும் கொண்டாட்டம் இல்லை, நம்ம ஏதோ இவர்கள் கேலி செய்வதற்காக தெரிவிக்கிறார்கள். ஏன் இப்படி தெரிவிக்கிறார்கள்னா வெளியில இருப்பவர்கள் எல்லாம் கிருஷ்ணானுபவம் கிடைக்காமல் ஒரே வெண்ணிற அந்த வெளுப்பு நோய் கண்டு மாசுடை உடம்போடு தலையுளறி வாய்ப்புறம் வெளுத்து, உடம்புல சோகை நோய், ரத்த சோகை நோய் ஏற்பட்டார் போலே
கிருஷ்ணானுபவம் இல்லாததுனால அந்த சிகப்பு நிறம் எல்லாம் போய்விட்டதாம் பெண்களுக்கு. அதே போல ஆடை ஆபரணங்கள் அலங்காரம் ஏதும் இல்லாமல் தவிக்கிறார்கள். மேலும் வீடு வீடா போய் ஒவ்வொருத்தரையா எழுப்புகிறார்களா, பனி வேற தலையில கொட்டி கொண்டிருக்கிறது. அதனால தலையெல்லாம் உலர்ந்து போய்விட்டது. மாசுடை உடம்போடு தலை உளறி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உண்டு. இது நாச்சியார் திருமொழி பாசுரம். இதை போல வெளியில இருக்கிற கோபிமார்கள் எல்லாம் தவித்து கொண்டிருக்க, இந்த கோபிகைக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், பணி கஷ்டமும் இல்லை, இத மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் அவர்களை தட்டி தட்டி எழுப்ப வேண்டிய கஷ்டமும் இல்லை. நல்ல மனசு முழுக்க பங்கைய கண்ணான்கிற கிருஷ்ணனை நினைத்து கொண்டு ஓஹோன்னு எந்த குறைவும் இல்லாமல் நல்ல தளிர் நிறம் அழகான கிளிய போன்ற பேச்சு இத்தனையும் கொண்டிருக்கிறாளே, இது தகுமா? தன்னுடைய தோழிமார்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போலதான் ஒரு தோழியும் இருக்க வேண்டும். இவர்கள் இருவரும் தோழிமார்கள் அப்படின்னா 2 தோழிகளும் ஒரே மாதிரி இருக்கணுமா? ஒரு தோழி மட்டும் ஓஹோன்னு அலங்காரம் பண்ணி கொண்டு அந்த மற்றொரு தோழி எந்த ஆடை அலங்காரம் இல்லைன்னு சொன்னா எப்படி இருவரையும் தோழின்னு சொல்ல முடியும்? இப்ப அதைத்தான் இவர்கள் குத்தலா தெரிவிக்கிறார்களாம். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ மட்டும் பசுகு பசுகுன்னு உள்ள படுத்து கொண்டிருந்தால் இது பொருத்தமாகவே இல்லையே என்றதை அவனுக்கு மனசுல நன்றாக தைக்குமா போலே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி தெரிவிக்கிறாள் என்று வாயே திறக்காமல் இருந்தாளாம். நீ இளங்கிளியை போலே பசுகு பசுகு என்றிருக்கும் உடம்பையும் சிவந்த வாயும் உடையவளாய் இருப்பதே என்று ஏசுகிறார்கள். இந்த சமயத்தில் இவர்களுடன் பேசுவது உச்சிதம் அல்ல என்று பேசாமல் இருந்தாளாம். ஐயோ, இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறது தகுமா? இவளுடைய பேச்சு எவ்வளவு இனிமையாக இருக்கிறதுன்னா அதைத்தான் ராமபிரான் திருவடியாகிற ஹனுமானிடத்துல கொண்டாடினார். நான்ருக்வேத விதீனஸ்ய நாயஜுர்வேத தாரிணஹா நாசாம வேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷதே. திருவடி ஹனுமான் பம்பா சரஸ்ங்கிற அந்த குளத்துக்கு அருகே சுக்ரீவன் முதலானவர்களோடு ஒளிந்து கொண்டிருந்தான். சுக்ரீவன் மற்ற வானரங்களோடு ஒளிந்து கொண்டிருந்தான் வாலிக்கு பயந்து. அந்த சமயத்துலதான் ராமனும் இளக்குமனும் இளைய பெருமாளுமாக அந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள். அப்போ வாலியினுடைய ஆளோ என்னமோன்னு பயந்து விட்டான் சுக்ரீவன். யார் இவர்கள் என்ன விசாரித்து கொண்டு வருகிறேன்னு திருவடி ஹனுமன் ஆஞ்சநேயன் அவர் அங்க சுக்ரீவனிடத்துல சொல்லிவிட்டு இங்க ராமர் இளைய பெருமாள் லக்ஷ்மணர் 2 பேரை நோக்கி வருகிறான். வந்த சமயத்துல இவர்களை நோக்கி வினவுகிறான். நீங்கள் யார்? உங்களுடைய அடங்க அடையாளங்களை பார்த்தால் உயர்ந்த க்ஷத்ரிய குல வீரன் அரசர்களை போல இருக்கிறீர்களே, உடல் வாகு எல்லாத்தையும் பார்த்தா சிறந்த க்ஷத்ரிய குலம் அரசர் குலத்துல பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆனா மேல உடுத்தி கொண்டிருக்கிற மான் தோல் மர உரிய பார்த்தால் தவசிகளை போல காட்டுல இருக்கக்கூடிய ரிஷிகளை போலவும் இருக்கிறீர்கள். நீங்கள் யார்? உங்களுடைய உண்மை என்னன்னு தெரிவிக்க வேண்டும் என்று வரிசையா அவர்களிடத்துல பல விஷயங்களை சொல்லுகிறான். அப்பதான் ஆயதாஷ்ட சுகிருத்தாஷ்ட பாகவஹா பரிகோபமாக சர்வபூஷண பூஷாருகாக கிமர்த்தம்ன விபூஷிதாக. உங்களுடைய தோழழக பார்த்தால் நல்ல பருத்து உருண்டு நீண்டு ஆண்களுக்கே உரிய அந்த அரசர்களுக்குரியதான சிறந்த அழகான தோல் மிடுக்கு உங்களிடத்துல தெரிகிறது. நல்ல ஆபரணங்களாலே அலங்கரிக்கப்பட வேண்டிய தோள்கள் மார்பாக உங்களுடைய அந்த அவயவங்கள் அங்கங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த ஆபரணத்தையும் அணிந்து கொள்ளாமல் இப்படி மான் தோல் மர உரிய கட்டி கொண்டு இங்க காட்டிலே சுத்தி கொண்டிருப்பதற்கு யாது காரணம் என்பதை வினவுகிறான். இந்த பேச்சை கேட்டுட்டு ராமருக்கு அத்தனை சந்தோஷமா, ஐயோ இது வரைக்கும் நான் எத்தனையோ பெரியவர்களை பார்த்திருக்கேன், யாருமே இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை. ரிக்வேதம் கற்றிருக்க வேண்டும், யஜுர்வேதம் கற்றிருக்க வேண்டும், சாமவேதம் அதர்வண வேதம் இந்த 4ஐயும் கற்கவில்லை என்றால் இந்த மாதிரி பேசவே முடியாது. நல்ல பேச்சு சாமர்த்தியத்தோடு இவன் பேசி இருக்கிறான். அந்த பேச்சை ஒரு 5 நிமிஷம் கேட்டா கூட யாரானும் ஒரு எதிரி கையில கத்தியே எடுத்து கொண்டு வந்து குத்தணும்னு வர்ற எதிரி கூட இந்த பேச்சை 5 நிமிஷம் கேட்டான்னா அந்த கத்தி தன்னடையே நழுவி விழுந்து விடுமா. அப்படி இனிமையான பேச்சு, கேட்க கேட்க தெவிட்டாத அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பேச்சு ஹனுமானுடைய அந்த பேச்சிலே இருந்தது. சொல்லின் செல்வன் என்று கொண்டாடப்படுகிறார். வாக்மி ஸ்ரீமான் என்று வால்மீகி ராமன் அந்த ஆஞ்சநேயனை இப்படி கொண்டாடினார்னு ராமாயணத்துல தெரிவிக்கிறார். அதையே கம்பர் சொல்லின் செல்வன் என்று தெரிவிக்கிறார். அப்போ சொற்களை உபயோகிக்கக்கூடிய அந்த சாமர்த்தியத்துல சிறந்த ஆற்றல் கொண்டிருப்பவராம் திருவடி ஹனுமன். ஒரு சீதா பிராட்டி தூக்கிட்டு கொண்டு முடிய போகிறேங்கிற க்ஷணத்துல ஆசி தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான் என்று ராமாயணத்தை சொல்ல தொடங்கி அவளுடைய உயிரையும் மீட்டு கொண்டு வரக்கூடிய இனியதான அந்த குரல் வன்மை கொண்டிருப்பவன் திருவடி ஹனுமன். அதே போல சீதா பிராட்டியை உயிர்ப்பித்தது மட்டுமல்லாமல் ராமன் தவித்து கொண்டிருக்கிறான். வானரங்கள்லாம் இப்படி 4 பக்கமும் போனாலே சீதை என்ன ஆனாள், எங்கு இருக்கிறாள், செய்தி இன்னும் வரவில்லையே, மாசங்கள் கடந்து போகின்றன இன்னும் வரவில்லையேன்னு பிராணனையே விட்டுடலாமான்னு தவித்து கொண்டிருந்தான் ராமன். அந்த சமயத்தில் அப்படியே மழை பெய்யுமா போலே இனிமையான தன்னுடைய பேச்சுக்களாலே
ராமனுக்கே உயிரை கொடுத்தவன் யாருன்னா திருவடி ஹனுமான் தானே. கண்டேன் சீதையை, திருஷ்டா சீதா, சீதையை பார்த்தேன். தொடங்கும் பொழுது சீதையைன்னு வார்த்தையை தொடங்கி இருந்தால் ராமனுக்கு சந்தேகம் வந்துருமா. சீதையைன்னு தொடங்குகிறானே, பார்த்தேன்னு சொல்ல போகிறானா பார்க்கலன்னு சொல்ல போகிறானான்னு தவிப்பு ஏற்பட்டு விடும். அந்த தவிப்பை கூட ராமருக்கு கொடுக்க கூடாது. அதனாலதான் ஹனுமான் என்ன சொன்னார்னா, கண்டேன்னு முதல்ல சொல்லிட்டார். பார்த்துட்டேன்னு சொன்னா யாரை பார்த்திருக்கணும்? கண்டிப்பா சீதையை தானே பார்த்திருக்க வேண்டும். அப்ப இந்த தவிப்பு கூட ராமனுக்கு கூடாது என்பதற்காக அத்தனை சாதுரியத்தோடு அத்தனை பேச்சு திறமையோடு இனிமையான குரலிலே திருவடி ஹனுமன் பேசி இருக்கிறான். லக்ஷ்மணரை ஜாகிரதப்படுத்துறார் ராமர். லக்ஷ்மணா, நீர் ஹனுமான் இடத்துல பேசும் பொழுது சற்று கவனத்தோடு பேச வேண்டும். அவர் எவ்வளவு நேர்த்தியாக பேசி இருக்கிறார். ஒரு பொருள் குற்றம் சொற்குற்றம் ஏதும் அவருடைய பேச்சுல இல்லை. அத மாதிரி நீ அவரிடத்துல திரும்பி பேசும் பொழுதும் இந்த மாதிரியான அந்த கவனத்தோடு எந்த குற்றமும் இல்லாமல் நீ பேச வேண்டும்னு ராமர் லக்ஷ்மணரை ஜாகிரதப்படுத்தி அவனிடத்துல பேசுன்னு தெரிவிக்கிறார்னா, அப்ப திருவடிக்குத்தான் எத்தனை பிரபாவம். அந்த திருவடி ஹனுமனை போலத்தான் இந்த பெண்ணும் இனிமையான குரலோடு எம்பெருமான பாடிக்கொண்டிருக்கிறாள். இன்றைய தினம் மார்கழி மாசத்து மூல நட்சத்திரம், அமாவாசை திதி, ஹனும ஜெயந்தியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்திலே அவரை பற்றின பிரபாவமாகவே இந்த திருப்பாவையில 3 பாசுரங்கள் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 பாசுரங்கள் எடுத்துக்கொண்டால் சிறந்த கண்ணழகு ஞானம், போதரி கண்ணினாய்ங்கிற ஞானம். அடுத்து நாவுடையாய் என்றால் சிறந்த பேச்சாற்றல் சாமர்த்தியம் கொண்டிருக்கிறவர். அடுத்தது இளங்கிளியே என்பதினாலே இளமை பருவம், கிளி போன்ற இனிமையான பேச்சு. அந்த கிளியினுடைய பேச்சு எவ்வளவு இனிமையை கொடுக்குமோ அதை போல இந்த கோபிகையினுடைய அந்த பேச்சு இனிமையை கொடுக்கிறதுன்னா இந்த 3மே திருவடியின் இடத்துல இருக்கிறது. சுந்தரன் என்று கொண்டாடப்படுகிறான் திருவடியான ஹனுமன். சுந்தர காண்டம் என்ன அவரை பத்தின அந்த காண்டத்திற்கே வால்மீகி சுந்தர காண்டம்னு தானே பெயர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறந்த அழகனான ஆஞ்சநேயன் அவர் தம்முடைய இனிமையான பேச்சினாலே அந்த ராமனுடைய உயிரையும் மீட்டு கொடுத்தார், பிராட்டியினுடைய உயிரையும் மீட்டு கொடுத்தார்னா எப்பேற்பட்ட கைங்கரியத்தை செய்திருக்கிறார். அதை போல இந்த உள்ள இருக்கக்கூடிய கோபிகைகளுக்கு அந்த தன்மை இருக்கு. ஆனால் இன்னும் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு கோபிமார்களோடு சேர வேண்டும்ங்கிற அந்த துடிப்பில்லாமல் சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் இப்ப ஆண்டாள் எழுப்புகிறாள். எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ. இளங்கிளியேன்னு சொன்னாலும் ஏதோ நம்ம ஏசுகிறார்கள், வெய்கிறார்கள். இந்த விஷவுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது, வாயை மூடிக்கொண்டிருக்கணும்னு கம்மனு மூடிக்கொண்டிருந்தாலாம். அப்பதான் இன்னும் உறங்குதியோ. எதற்குமா உறங்குகிறாய்? நாங்கள் இத்தனை பேர் திரண்டு வந்தாகிவிட்டது, இன்னும் நீ உறங்குவது தகாது. இல்ல இந்த பாட்டை கேட்டாலும் மங்கைய கண்ணானை பாட வேண்டும்ங்கிற அந்த விருப்பம் வந்ததுன்னா உடனே கிருஷ்ணனை அனுபவிக்க வேண்டும்ங்கிற விருப்பத்துல நீ எழுந்திருந்து புறப்பட்டு இருக்க வேண்டும். வெறுமனே மனசில அனுபவித்தால் மட்டும் போராதே, நேரடியாகவும் போய் அந்த அனுபவத்தை பெற வேண்டும்னு நீ துடிப்போடு எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்ததாக தெரியவில்லை. அப்ப கிருஷ்ண விரகத்தாலும் உன் கட்டாட்சம் படாமையாலும் துவண்ட எங்கள் ஆர்த்தத்வனி கேட்டும் கண்ணுறங்குவதே. வெளியில இத்தனை பேர் உன்னை நோக்கி கூக்குரல் இட்டு கொண்டு கூப்பிட சமயத்திலும் நீ ஏதுமே கேளாதவளை போல உள்ளே உறங்கி கொண்டிருப்பது நியாயமா? இன்னும் உறங்குதியோ? நாங்கள் வரும் வரைக்கும் உறங்கி கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் வந்த பின்பும் நீ உறங்குவது தகாது, இன்னும் உறங்குதியோ என்று கேட்க பங்கைய கண்ணானை என்று தான் அனுசந்திப்பதற்கு இடையூறாக இவர்கள் வார்த்தை சொல்லுவதை கேட்டு சில் என்றழையேன் மின்னு உள்ள பதில் சொல்றாள். இந்த பாசுரமே எப்படி அமைந்திருக்கிறதுன்னா, வெளியில இருக்கக்கூடியவர்கள் சொல்ற வார்த்தை ஒரு வரி, உள்ள இருக்கிற கோபிகை சொல்லுகிற வார்த்தை ஒரு வரி. அப்படித்தான் இந்த பாசுரம் முழுக்கவே அமைந்திருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த 10 பாசுரங்கள்லுமே உள்ள இருக்கக்கூடிய கோபிகையும் சில வார்த்தைகளை சொல்ல அதற்கு பதிலாக சமாதானமாகத்தான் வெளியில இருக்கக்கூடிய கோபிமார்கள் பதில் சொல்லுகிறார்கள் என்று பெரியவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்துல காட்டுகிறார்கள். ஏன்னா மற்ற பாசுரங்கள்ல வெளியில இருக்கிற கோபிமார்களுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த பாசுரத்துல மட்டும்தான் உள்ளே எழுப்பக்கூடிய கோபிகையினுடைய வார்த்தையும் ஒவ்வொரு வரியிலே காட்டப்படுகிறது. அப்படி பார்த்தால் இப்ப முதல் வரி வெளியில இருக்கிற கோபிமார்கள்லாம் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று கேட்க உள்ளிருப்பவள் தெரிவிக்கிறாளாம், சில்லென்றழையேன் மின். இப்படி ரொம்ப கடும் சொற்கள் எல்லாம் இடத்துல பேச வேண்டாம். சில்லு சில்லுன்னு ஓஹோன்னு கத்தி கொண்டு ரொம்ப கோபத்தோடு என்னிடத்துல அந்த வெறுப்போடு பேசுவதையெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள், சில்லென்றழையேன் மின் என்று தெரிவிக்கிறாளாம். ஏன் அப்படி தெரிவிக்கிறாள்? இவர்கள் பேச்சை பொறாமல் இப்படி வார்த்தை சொல்லலாமோ என்றால், தான் உள்ளுக்குள்ள பங்கைய கண்ணான பாடிக்கொண்டிருக்கிறாளா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் அத்தை பாடி பாடி அனுபவித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே இவர்கள் எல்லாம் வந்து கிளியே கிளியே எழுந்துரு எழுந்துரு அதெல்லாம் அனுபவிச்சது போற எங்களோட சேருன்னு சொன்னால்
அவளுக்கு அது அனிஷ்டமா இருக்கான், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு உயர்ந்த அனுபவத்தை விட்டுட்டு இவர்களோடு சேரணும்னு சொல்லுகிறார்களே, இது எவ்வளவு ரசிக்கிறது, இனிமையாக இருக்கிறது. அதே போல உண்டா என்றால் நம்பிள்ளை காலக்ஷேபம் சாதிக்கிற சமயத்துல பலரும் சேர்ந்து அப்படி திரளா உட்கார்ந்து கேட்பார்களாம். நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோ, நம்பெருமாள் புறப்பாட்டுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்களோ அதை விட இன்னும் ஒருபடி அதிகமாக நம்பிள்ளை எனும் ஆச்சாரியர் உபன்யாசம் காலக்ஷேபம் செய்கிற சமயத்துல அப்படி ஜனங்கள் எல்லாம் திரண்டு வந்து கேட்பார்களாம். இந்த திரள் கலைந்து போகிற சமயத்துல வெளியில இருப்பவர்கள் பார்த்தால், நீங்க என்ன நம்பெருமாளுக்கு ஏதாவது புறப்பாடா, என்ன உற்சவமா, என்ன இத்தனை ஜனங்கள் வெளியில வருகிறார்களேன்னா அவருக்கு ஒரு உற்சவம் இல்ல, நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபத்தை கேட்டு எல்லாரும் கலைந்து வருகிறார்கள் என்ன தெரிவிப்பார்களாம். அத்தனை ஒரு வாக்சாதுரியத்தோடு இனிமையோடு பேசக்கூடிய வழங்கக்கூடிய சாமர்த்தியம் கொண்டிருப்பவர் சுவாமி நம்பிள்ளை. அவருடைய காலக்ஷேபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அடியவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல இப்படி தெரிவிப்பார்களாம். நம்பெருமாள் சன்னதியில சிறு செல்வர் அவர் புறப்பாடு கண்டருளை பலி சாதித்தல் என்று நடைபெறும். கோவிலை சுத்தி ஆங்காங்க இருக்கக்கூடிய அந்த திக்பாலகர்கள் அவர்களுக்கெல்லாம் காலை இரவு 2 வேளையிலையும் பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டும், அதைத்தான் பலி சாதித்தல் என்று தெரிவிப்பார்கள். இதற்காக பெருமான் சிறு பல்லக்கில எழுந்தருளுவான். அப்படி எழுந்தருளும் பொழுது பெருமாள் எழுந்தருள்றாருன்னா உட்கார்ந்து கொண்டிருக்க முடியுமா, உடனே எழுந்திருந்து வழிபட வேண்டுமே. இப்ப நம்பிள்ளை காலக்ஷேபம் சாய்ச்சின்றிருக்கார். இன்னைக்கும் நாம போய் திருவரங்கத்துல சேவித்தால் அந்த எம்பெருமான சுத்தி பிரதட்சிணமா வரும் பொழுது சேனை முதலியார் விஸ்வக்சேனருடைய சன்னதி, அங்கிருந்து நேரே வந்தால் அழகா ஒரு 4 கால் மண்டபம், அதுல ஒரு தூண்ல சாய்மானம் மாதிரி அப்படி ஒரு மனையை போட்டு அப்படி வைத்திருப்பார்கள். அந்த இடத்துலதான் நம்பிள்ளை இருந்து காலக்ஷேபம் சாதித்தார் என்ன அந்த இடம் இன்றைக்கும் அங்கு அமைந்திருக்கிறது. அப்ப அந்த இடத்துல காலக்ஷேபம் சாதிக்கிறார் என்றார். அப்படி நம்பிள்ளை காலக்ஷேபம் சாதித்து கொண்டிருந்த சமயத்திலே செல்வர் புறப்பாடு கண்டருளினார். பெருமாள் எழுந்துடணும்னு எல்லாரும் எழுந்து வழிபடணுமா, காலக்ஷேபம் கேட்டு கொண்டிருக்கிற சமயத்துல இந்த கூட்டம் கலக்கிய யார் வர சொன்னதுன்னு அங்க இருக்கிற காலக்ஷேபம் கேட்கிறவாள்லாம் பேசிப்பாள். கூட்டம் கலக்கின்னு பெருமாளுக்கு பெயர் வைத்து, ஏன்னா இவர் வந்தா உடனே எழுந்திருக்கணும். இவ்வளவு ஆனந்தமா காலக்ஷேபம் காதுல கேட்டு மனசு அதுல ஈடுபட்டு இருக்கிற சமயத்துல திடீரென்று அத்தை நிறுத்தி இவர் வருவதற்காக நாங்கள்லாம் எழுந்திருந்து நகர்ந்து வழிவிட்டு மீண்டும் அவர் சொல்ல ஆரம்பித்து மறுபடியும் உட்காரணும்னா மனசு அதுல மறுபடியும் ஈடுபடணும். நடுவுல எதுக்கு இந்த தடங்கள், இவர் வராமையே இருக்கலாமே, இவர் எதுக்கு நடுவுல வருகிறார்னு பெருமாளையே சற்று இயேசுமா போலே அவரிடத்திலேயே வெறுப்போடு வார்த்தை தெரிவிப்பார். இந்த பெருமானுடைய குணத்தை தான் அந்த ஆச்சாரியர் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வர்ணித்துல கேட்டுக்கிற சமயத்துல இந்த அனுபவத்தை பார்த்தால் இவரை நேரடியா வந்து அனுபவிப்பது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆச்சாரியர் சொல்றதை கேட்கிறதே அத்தனை ஆனந்தம் என்று கொண்டு அந்த அடியார்கள்லாம் இருந்தார்கள். அப்போ ஒரு அனுபவத்துல எம்பெருமானாகிற அனுபவம் கூட கசக்கிறதுன்னு பார்க்கிறோமே, காலக்ஷேபம் கேட்கிற அந்த ரசம் அனுபவம் மனசுல வாங்கி கொண்டால் பெருமாள் எழுந்துள்ளது கூட அசக்கியமா இருக்கு இல்லையா. அதே போலத்தான் உள்ள இருக்கிற கோபிகை பங்கைய கண்ணானை நன்றாக பாடி அனுசந்தித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல இவர்கள்லாம் வெளியில வந்து விடிந்து விட்டது எழுந்திரு, விடிந்து விட்டது எழுந்திருன்னு மேல மேல இவருக்கு இப்படி வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்தால் எதற்கு இப்படி கூவுகிறார்கள், கத்துகிறார்கள்? விடிந்தால் நானே வரப்போகிறேன், கிருஷ்ணனை 2 நிமிஷம் கூட அனுபவிப்பதற்கு கூட இவர்கள் விடாமல் இப்படி தடுக்கிறார்களே என்று மனசிலே அவளுக்கு பட்டது. அதனாலதான் எதற்குமா இப்படி சில்லு சில்லுன்னு அடிக்கடி வந்து பேசுகிறீர்கள், சில்லென்று அழையேன், நான் என்ன அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கிறேன், எதற்காக இப்படி வெறுப்போடு என்னிடத்துல வந்து நாங்கள்லாம் இப்படி வாடி போயிருக்கோம், நீ மட்டும் கிளி மாறி பசுகு பசுகுன்னு நன்னா இருக்கியே என்று என்னை பார்த்து ஏன் இப்படி வைகிறீர்கள், அந்த மாதிரி பேசாதீர்கள், சில்லென்று அழையேன் மின் என்று சொல்லி நங்கைமீர் போதருகின்றேன் என்று தெரிவிக்கிறார்களாம். சற்று நேரம் நீங்கள் வெறுமனே இருந்தால் நானே வந்து விடுவேன் என்று தெரிவிப்பதைத்தான் நங்கைமீர் போதருகின்றேன். ஏதோ 2 நிமிஷம் தாழ்த்திட்டேங்கிறதுக்காக என்னை இப்படி வெய்ய வேண்டாம், நானும் வரத்தான் போகிறேன், வந்து விடுகிறேன். நங்கைமீர் என்றால் பூர்ணைகள்னு அர்த்தம். நீங்கள்லாம் எவ்வளவு பூர்ணைகள், எனக்குத்தான் இப்ப ரொம்ப குறைவு, ஏதும் தெரியாமல் உள்ள இருக்கிறேன், உங்களுக்கு தான் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அதனால தான் நீங்கள்லாம் விடிவரத்துக்கு முன்பாகவே எழுந்திருந்து கிருஷ்ணானுபவத்துக்கு தயாராகி இருக்கிறீர்கள். அதனால நான் நிச்சயம் வருகிறேன், நங்கமீர் போதருகின்றேன் என்று பதில் சொல்லுகிறாளாம். நீங்களே அன்றோ குறைவற்றவர்கள், உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்கள் திருவாயை சற்று மூடுங்கள், என்னை படுத்தாதே கொள்ளுங்கள், நான் இதோ வருகின்றேன் என்று இவள் பதில் சொல்ல, இதை கேட்ட வழியில இருப்பவர்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுது. இத்தனை நேரம் படுத்து கொண்டிருந்தால் தன்னுடைய குற்றம் தனக்கு மனசுல படவில்லையா, நாங்கள் வெளியில இருப்பவர்கள் இவளை கிளியேன்னு எழுப்பினது அது போய் மனசுல பெருசாகப்பட்டு நம்மளையே அவள் குற்றம் சொல்றா பாரு. நங்கமீர் போதருகின்றேன் சில்லென்று அழையேன் மின்னு நம்மையே அவள் குற்றம் சொல்லுகிறார்களே என்று வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதம். அம்மா, இந்த மாதிரி நீ பேசக்கூடிய சாமர்த்தியம் கொண்டிருப்பவள்ங்கிறது
எனக்கு இன்னைக்கு நேத்திக்கு தெரியாது, எங்களுக்கு எத்தனையோ காலமா தெரியும், உன்னோட எத்தனை காலமா பழகி இருக்கோம், இன்னைக்கு நேத்திக்கா உன்னோட பழக்கம், அதனால நீ இந்த மாதிரி கடுமையான வார்த்தை சொல்லுவதுங்கிறது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். சில்லென்று அழையேன்மின் நங்கமீர் என்று எங்களை வெறுத்து இப்படி வார்த்தை சொல்லுகிறாயே, அதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும், எங்கள் மேலே குற்றமாம்படி நீ பேசவில்லை, உன்னிடத்துல குற்றத்தை வைத்து கொண்டு ஆனா சொல்ற வார்த்தையை பார்த்தால் வெளியார் புறத்தியார் இடத்துல மட்டும்தான் குற்றம், என்னிடத்துல குற்றமே இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்கிறாளா? இதற்குத்தான் சாமர்த்தியம், அதைத்தான் வல்லை. வல்லைன்னா நீ நல்ல சாமர்த்தியம் உடையவள், இப்படி பேசக்கூடிய சாமர்த்தியம் கொண்டிருப்பவள்ங்கிறது எங்களுக்கு முன்னமேயே தெரியும். உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், இதை வேற யாரோ சொல்லி எல்லாம் எங்களுக்கு கேட்டு பழக்கம் இல்லை, நாங்களே இதே மாதிரி உன்னிடத்துல பல நாட்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம், அதனால்தான் உன் வாய் அறிதும், நீயே இதே மாதிரி முன்னாடி பல இடங்கள்ல எங்களை அப்படி வெறுத்து வார்த்தை சொல்லி இருக்கிறாய், அதிலிருந்தே உன்னை பத்தி எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி, வள்ளீர்கள் நீங்களே, இப்படி வழியில இருக்கிறவர்கள் சொன்னார்களா, உடனே உள்ளிருக்கிறவர்களுக்கு சற்று கோபம் வந்து விட்டதாம். என் வீட்டு வாசலுக்கே வந்து என்னை தூங்கி கொண்டிருக்காதே, எழுந்திரு எழுந்திருன்னு சொல்லி என்னை வசவு பாடிட்டு, அதற்கு மேல மறுபடியும் நீங்கள் பூர்ணைகள் நீங்கள் வெய்கிறீர்களேன்னு சொன்னா அதையும் ஏற்காமல், இல்ல நீதாம இப்ப மாதிரி கடுமையா பேசக்கூடியவள்னு என்னையே சொல்லுகிறீர்களே, இதற்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும், நீங்க தான் வள்ளீர்கள், பேசக்கூடிய சாமர்த்தியம் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தான் என்று, வள்ளீர்கள் நீங்களே, இன்னும் உறங்குதியோ என்றும் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் என்றும் கடுஞ்சொற்கள் பேசும் நீங்களன்றோ வல்லவர்கள் என்று உள்ளிருப்பவள் சொல்ல, உள்ளிருப்பவள் என் வீட்டு வாசலுக்கே வந்து என்னையே இப்படி வெய்ததற்கு மேல என் பேர்லயே பழியும் சுமத்துகிறீர்களே, இப்படிப்பட்ட சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க தான் பேச்சு சாமர்த்தியம் கொண்டிருப்பவர்கள், வல்லீர்கள் நீங்களே என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாளாம். சொன்ன பிற்பாடு இவள் மனசுல நினைத்து பார்க்கிறாள், இப்படி சொல்லலாமா? எவ்வளவு சிறந்த கோபிமார்கள், கிருஷ்ணனிடத்திலேயே பக்தி கொண்டிருப்பவர்களாய், கண்ணனை தவிர வேறு ஏதும் தெரியாதவர்களா இருக்கிற கோபிமார்களை போய் இப்படி கடும் சொற்களை சொல்லி வெய்யலாமா? ஸ்ரீ பாகவதர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களை புகழ்ந்து அவருடைய நாமத்தை சொல்லி பாட வேண்டி இருக்க, அவர்களிடத்துல போய் இப்படி கடும் கோபத்தோடு நடந்து கொண்டு விட்டேனே, நான் உங்களை எழுப்ப வந்திருந்தேனாகில் நீங்கள் என்னை பல பாடுகளும் படுத்த வல்லீர்கள் என்றோ என்று இப்படி சொல்லி, அப்படி சொன்னது தப்பு. இப்பேற்பட்ட கோபிமார்களிடத்துல போய் ரொம்ப கடுமையானவர்கள், பேசக்கூடிய சாமர்த்தியம் கொண்டிருப்பவர்கள்னு சொன்னது தவறு என்று ஒரு க்ஷணத்துல நினைத்து பார்த்தால் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நானே தான் ஆயிடுக, வல்லீர்கள் நீங்களே என்று சொல்லி 2 க்ஷணம் பொறுத்து பார்த்தாள். எவ்வளவு பெரிய அபச்சாரம், இவர்களை போய் பாப்பம் செய்தவர்கள், இவர்கள் தான் கடும் சொற்களை சொல்லுகிறார்கள்னு பழி சுமத்துவது கூடவே கூடாதே என்று, நான் தான் அந்த பழிக்கு சரியானவள், என்னிடத்துலதான் குற்றம், நானேதான் ஆயிடுக, நானே இந்த பழியை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னிடத்துலதான் குற்றம்னு தன்னுடைய குற்றத்தை தானே இசைந்தாளாம். இதத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று தெரிவிக்கிறார்கள். திருப்பாவையாவது இப்பாட்டு, திருப்பாவை 30 பாசுரத்தை நன்னா தெரிந்து கொண்டால் அதிலிருந்து முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய லட்சணம் என்னன்னா, மற்ற பாகவதர்கள் நம்மிடத்துல ஏதோ குற்றம் சொன்னாலும், நம்மிடத்துல உண்மையாக அந்த குற்றம் இல்லை என்றாலும் அத்தை இசைந்து, ஆமாம் நான் குற்றம் செய்தவள் தான் இசைந்தால், அதுதான் ஒரு பாகவதன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு இருக்க வேண்டிய லட்சணம். இல்லாத குற்றத்தையும் சிலர் உண்டு என்றாலும் அத்தை இல்லை செய்ய முற்படாதே, இசைக என்றோ வைஷ்ணவ லட்சணம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இருக்க வேண்டிய லட்சணம்னு தெரிவிக்கிறார். அப்ப யாரிடத்துல ஒப்புக்கொள்ளணும்? யாரோ நாஸ்திகர்கள் நம்ம இடத்துல குற்றம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லவே இல்லை. சிறந்த பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களோடு நித்தியம் பழகி கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்டவர்கள் ஏதோ ஒரு காலத்துல சற்று கடுமையாக நம்ம இடத்துல ஏதோ பேசி இருந்தால், உடனே இப்படி கடுமையா பேசுறது எனக்கு எத்தனையோ காலமா தெரியும், நீ இப்படி பேசக்கூடியவன் எனக்கு தெரியும்னு அவரிடத்துல எரிஞ்சு விழுந்து மீண்டும் கடும் சொற்களை பிரயோகித்து அவர்களை ஏசுவது என்பது கூடவே கூடாதான். அப்ப அவர்கள் சொன்னாலும் ஆமா என்னிடத்துலதான் குற்றம், நான் இந்த பழிக்கெல்லாம் சரியானவள் தான் அத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உண்டா? யாரானும் செய்திருக்கிறார்களா என்றால் நித்திய சூரிகளே அப்படி இருக்கிறார்களாம். அங்க போய் குற்றம் உண்டா, அங்க ஏதானோ தோஷம் உண்டா? ஏதும் கிடையாது. ஆனா பரஸ்பர நீச்சபாவைஹி நித்யாபி வாஞ்சிதைஹி என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே விழுந்து சேவிப்பறான். ஆதிசேஷன் இருக்கார், ஒரு பக்கம் கருடாழ்வார் இருக்கார், 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சாஷ்டாங்கமா வணங்கி விழுந்து, நான் நீச்சன் நான் தாழ்ந்தவன் ஆதிசேஷன் சொல்லுவாராம். ஐயோ நீர் தாழ்ந்தவரா, நான் தான் தாழ்ந்தவர்னு கருடர் சொல்லுவாராம். அதே மாதிரி சேன முதலியார் நான் தான் தாழ்ந்தவன்னு தன்னை சொல்லிப்பார். அப்ப நித்திய சூரிகளுக்கே இந்த பாவம் தான் இருக்கு. அடுத்தவர்களிடத்துல கடுமைய குற்றத்தை ஏற்றாமல் நான் தான் குற்றவாளி நான் தான் தாழ்ந்தவன் அவர்களே சொல்லிக் கொள்ளுகிறார்கள்னா அப்ப நாமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? இதே போலத்தான் பரதன் தெரிவித்தான்.
பரதன் மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய என்று தெரிவித்தான். ராமபிரான் காட்டுக்கு எழுந்தருளினாரே, இதற்கு காரணம் யாருன்னு ஆராய்ந்து பார்த்தார் பரதன். அவருக்கு முதல்ல அந்த விஷயமே தெரியாதே. அவர் தன்னுடைய தாய் மாமன் கேகயன் யுதாஜித்து என்று தாய் மாமன் கேகய தேசம், அந்த தேசத்துக்கு போயிருந்தார் பரதனும் சத்ருக்னனும். அதே சமயத்துல தான் தசரதன் நாள் குறித்தார், பட்டாபிஷேகம், ராமனுக்கு இளவரசு பட்டம் கட்ட வேண்டும் முடிவு செய்தார். ஆனால் கைகேயிக்கு மந்தரை போய், அந்த கூனியானவள் போய் மனதை கலக்கியமா மனத்தனலாய் கைகேயி வரம் வேண்ட, மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய, குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப சக்கரவர்த்தி திருமகனான ராமன் காட்டுக்கு ஏகினான். இந்த சரித்திரம் அனைவருக்கும் தெரியும். இதற்கு பின்னாடி கேகய தேசத்திற்கு செய்தி அனுப்பி பரதனும் சத்ருக்னனும் விரைந்து வருகிறார்கள். ஏதோ தேசத்துல ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு, ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது, ராஜ்யத்தை மீண்டும் புனரமைக்க வேண்டும் என்று செய்தி அனுப்பி அந்த பரதனையும் சத்ருக்னனையும் வரவழைத்தார்கள். அவன் வழக்கம் போல வந்து பார்த்து அரண்மனையில எங்க ராஜா என்று கேட்பதற்காக வந்தான். அவர்தான் அந்தப்புறத்துக்கு போயிருக்காருன்னா சரின்னு தன்னுடைய தாயான கைகேயினோட இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு போய் எங்க தந்தை காணவில்லையே என்றால் அவள் எவ்வளவு கடுமையா சொன்னாலாம், உலகத்துல எல்லோரும் ஏதாவது ஒரு நாள் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு உன்னுடைய தந்தையும் போய் சேர்ந்தார், மரித்தார், மிருத்யு மரணம் அடைந்தார்னு சொல்ல வேண்டியிருக்க, உலகத்துல பிறந்தவர்கள்லாம் என்றாவது ஒரு நாள் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்த உன்னுடைய தந்தையும் போய் சென்றடைந்தார் என்ன வார்த்தை சொல்ல கேட்டவனுக்கு ஒரே அதிர்ச்சி. நன்னா தானே இருந்தார், 60,000 வருஷம் நன்னா ஆட்சி புரிந்தாரே, என்ன திடீரென்று இப்போ இந்த காலத்துக்குள்ள இப்படி ஏற்பட்டு விட்டதே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு அலற்றினான், புலம்பினான், கீழே விழுந்து ஓஹோன்னு துக்கப்பட்டு வருந்தி கொண்டிருந்தான். அந்த சமயத்துல கைகேயி சொல்றா, ராஜன் உத்திஷ்ட, ராஜா எழுந்திருன்னாலும். அதை கேட்ட உடனே இன்னும் இடி விழுந்தார் போலே இருந்தது. என்ன ராஜாங்கிற சொல்ல பரதனை நோக்கி பிரயோகிக்கலாமா? இவனா ராஜா? மூத்தவன் இருக்க இளையவனுக்கு எப்படி பட்டம் கொட்ட முடியும்? தசரதன் மரித்தான் என்றால் அடுத்து பட்டம் மூத்தவனான ராமனுக்கு தானே ஏற்பட வேண்டும். இதுதான் இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கக்கூடிய நெறிமுறை தர்மம். அப்ப ராமனுக்குத்தானே ராஜாங்கிற பெயர் பொருந்தும். என்னை போய் ராஜா என்று அழைக்கிறாள்னா ஏதோ ஒரு பெரிய சதி நடந்திருக்கிறது, என்ன நடந்ததுன்னு தெரியவில்லையே, என்ன நடந்தது, விஷயத்தை மறைக்காமல் சொல் என்று கேட்க, நான் தான் வரம் வாங்கினேன், என்னுடைய பிள்ளையான உனக்கு ராஜ்யம் வேண்டும், கௌசலையனுடைய பிள்ளையான ராமன் காட்டுக்கு 14 வருஷங்கள் போய் வாழ வேண்டும்னு வரம் வாங்கினேன் என்றெல்லாம் சொல்ல, ஐயோ என்னை பெற்ற தாயானி, நீ பேய் என்று அந்த கைகேயே பார்த்து வசவு வெய்தான், நிறைய கடுஞ்சொற்களை சொன்னான். பின்னாடி தான் யோசித்து பார்க்கிறான், இப்படி ராமன் காட்டுக்கு போனதற்கு யார் காரணம் என்று ஆலோசிக்கிறச்ச அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை தெரிவிக்கிறான். நச்ச ந மந்தராயாக நச்ச மாதுரஸ்ய தோஷோன ராஜ்யஹா, அதே போல நச்ச ராகவஸ்ய மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய, ரகுநந்தனன் ராமபிரான் வனப்பிரவேசம் காட்டை நோக்கி எழுந்துள்ளதற்கு யார் காரணம்னு ஆராய்ந்து பார்த்தானா. ந மந்தராயாக, மந்தரை கூனி, அவள் தானே கைகேயின் இடத்துல போய் இந்த மாதிரி உன் பிள்ளைக்கு ராஜ்யத்தை கேட்டுக்கொள், ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு சொல்லினாள். இந்த மந்தரை போய் கைகேயிய கலக்கினதுனால தானே இது ஏற்பட்டது. அதனால ராமன் காட்டுக்கு போனதற்கு முழு காரணம் மந்தரை தான், மந்தரையை போய் வெய்ய வேண்டும், அவளுக்கு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும்னு மனசுல நினைத்தான். அப்புறம் சற்று யோசித்து பார்த்தான், மந்தரை என்ன பண்ணுவாள், அவள் ஏதோ கைகேயினுடைய உற்ற தோழி. கைகேயி எப்ப கல்யாணம் செய்து கொண்டு இந்த தசரதனோடு வந்தாளோ அப்ப அவளோட தோழியாக சீதன வெள்ளாட்டியாக கூடவே வந்தவள் இந்த மந்தரை என்கிற பெண். தன்னுடைய தோழியான கைகேயிக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தினாலே, கைகேயி நீ ராஜமாதாவாக இருக்க வேண்டும், நீ ராணியாக பட்டத்தில் அமர வேண்டும்னா உன்னுடைய பையனுக்கு பட்டம் கட்டினால்தான் ஓ இளவரசனுக்கு தாய் என்று உனக்கு மதிப்பு கொடுப்பார்களே தவிர, ராமனுக்கு பட்டம் சூட்டி விட்டால் கௌசலைக்குத்தான் எல்லா மதிப்பும் வரும்னு சொல்லி தன்னுடைய தோழியான கைகேயிக்கு நிறைய மரியாதை ஏற்பட வேண்டும்ங்கிற விருப்பத்தினாலே செய்தாள். 2 தோழிகள் இருந்தா ஒரு தோழி இன்னொரு தோழிக்கு மரியாதை நல்ல மதிப்பு வேண்டும்னு ஆசைப்படுவது ஒன்றும் தப்பில்லையே. அப்படி ஆசைப்பட்டவள் தானே மந்தரை. அதனால அவளிடத்துல குற்றம் சொல்லுவது தகவே தகாது. அவள் என்னதான் சொல்லி இருந்தாலும் கைகேயி, என்னுடைய தாயான கைகேயி, நீ சொல்லுவதெல்லாம் தவறு, ராமன் வேறு பரதன் வேறா, அப்படித்தான் அவள் இருந்தாளாம். எனக்கு ராமன் தான் குழந்தை என்று ராமனை அவ்வளவு அன்போடு சீராட்டி பாலூட்டி தான் வளர்ந்தாள். கைகேயி போய் மேல சொல்றா, ஊர் முழுக்க ஒரே கோலாகலமா இருக்க, என்ன ஏதுன்னு விசாரித்து பார்த்து ராமனுக்கு பட்டம் என்று தெரிந்த உடனே போய் கைகேயின் இடத்துல மந்தரை சொன்னாலாம், இந்த மாதிரி நாளைக்கு பட்டாபிஷேகம்னு அறிவித்திருக்கிறார்களே, எல்லாம் போச்சு, இனிமே நீ வேலைக்காரியாகத்தான் இருக்க போகிறாய் என்று சொன்னாலும்.
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, என்னுடைய பிள்ளையான ராமனுக்குத்தானே இளவரச பட்டாபிஷேகம்னு சொன்னாரே தசரதர், என்னிடத்துல சொல்லிட்டு தான் போயிருக்கார் என்று சொல்ல, என்ன பைத்தியம் மாதிரி பேசுற, உன்னுடைய பிள்ளை ராமனா, உன்னுடைய பிள்ளை பரதன் என்றோ என்று அப்பொழுதுதான் வேறுபடுத்தி, உன் பிள்ளை வேறு அவள் பிள்ளை வேறுங்கிற இந்த புத்தியெல்லாம் கைகேயிக்கு ஏற்படுத்தினவளே இந்த மந்தரை. அதற்கு பின்னாடிதான் கைகேயி யோசித்தாள், ஓ என்னுடைய பிள்ளை பரதன், அவனுக்கு பெருமை சேர வேண்டும் அவள் யோசித்தாளா? இப்படி யோசித்த கைகேயின் இடத்துலதான் குற்றம். அவள் என்று ராமன் தான் எனக்கு பையன், அவர்தான் அவருக்குத்தான் பட்டம் வேண்டும்னு முடிவு செய்யாமல் சடக்கென யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக தன்னுடைய புத்தியை மாற்றி கொண்டாள் என்றாள். அப்ப அவள் தானே குற்றவாளி, ராமன் காட்டுக்கு போனதுக்கு கைகேயி தான் குற்றவாளி என்று அவளிடத்துல தோஷத்தை ஏறிட்டு சொன்னானாம். அப்புறம் 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்தார், கைகேயிய தப்பு சொல்ல முடியாதே, யாரா இருந்தாலும் தன் வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு ஒரு நன்மை ஏற்பட வேண்டும்னு விரும்புவது சகஜம் தானே. அதை போல கைகேயும் எனக்கு நன்மை ஏற்பட வேண்டும்னு விரும்பி இருக்கிறாள். ஆனா இப்போ இதை கேட்டு அதை அப்படியே செய்கிறேன்னு சொன்ன தசரதன் இருக்கானே, அவன் தான் குற்றவாளி. தசரத மகாராஜா என்ன சொல்லியிருக்கணும், என்ன பைத்தியம் மாதிரி இப்படி கேட்கிற, இதெல்லாம் முடியவே முடியாது, மூத்தவனுக்கு இருக்க இளையவனுக்கு பட்டம்ங்கிறது கிடையாது, நீ என்ன சொன்னாலும் நான் வரமே கொடுத்திருந்தாலும் என் வாக்கு பொய்த்து போனாலும் நான் நரகமே போனாலும் ராமனை காட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு உறுதியா சொல்லி இருக்க வேண்டும். எப்ப அதை மீறி என் வாக்கு தான் நான் பார்க்கணும், நான் சத்திய வாக்கியம், நான் சொன்னது பொய்யாக கூடாது என்று தன்னை பார்த்தானே தவிர ராமனுடைய மென்மை சுகுமாரம் சௌகுமாரியத்தை பார்க்கவில்லையே. அப்ப இப்படி தன் வார்த்தையை பார்த்து காட்டுக்கு போகணும், ராமன் காட்டுக்கு போகலாம்னு அனுமதி கொடுத்தவன் தசரதன் தானே. ஆகவே இந்த தசரதன் தான் குற்றவாளி என்று அடுத்து தசரதன் இடத்துல தெரிவித்தாராம். ந மந்தராயாக நச்ச மாதுரஸ்ய தோஷோன ராஜ்யஹா, ராஜ்யஹன்னா தசரதன் ராஜா, இவன் பேர்ல தான் குற்றம்னு தெரிவித்து சற்று 2 நிமிஷம் யோசித்து பார்த்தானாம். ஐயோ ராஜா அவன் இடத்துல தப்பு சொல்ல முடியுமா? இக்ஷ்வாகு வம்ச ராஜா, ஏதோ நம்ம ஊர் ராஜான்னா இன்னைக்கு ஒன்ன சொல்லிட்டு நாளைக்கு இல்லைன்னு மாத்தி கொண்டு விடலாம். இக்ஷ்வாகு வம்சத்துல வரக்கூடிய அரசர்கள்னா சொன்ன சொல் மீறாதவர்கள், அந்த தலைமுறையே சூரிய வம்சம், சூரியனிடத்திலிருந்து வழி வழியாக வரக்கூடிய அரசர்கள். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னேன், இன்னைக்கு அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லவே, பேச்சு மாறாதவர்கள். ஆகவே தசரதனும் அதற்கு கட்டுப்பட்டு தான் வரம் கொடுத்தேன் என்பதற்காக இப்படி கைகேயின் இடத்துல சம்மதித்தானே தவிர வேறொன்று இல்லை. ஆகவே ராஜாவின் இடத்துல குற்றம் சொல்லவே முடியாது. இப்ப யார் இடத்துல குற்றம் சொல்லலாம்னா ராமனே குற்றவாளின்னா. ஏன் ராமன் குற்றவாளியான்னா, எனக்குத்தான் ராஜ்யம் சேர வேண்டியது தசரதா, மூத்தவனான எனக்குத்தான் ராஜ்யம், ஒன்னு நீ கொடுக்கறாயா இல்லைன்னா உன்னை சிறையில அடைச்சு நானே கிரீட்டத்தை தலையில வச்சுட்டுமா அப்படின்னு ராமன் பேசி அந்த ராஜ்யம் எனக்குத்தான் சேரும்னு சொல்லி தானே பேசி இருக்க வேண்டுமா? அந்த அளவுக்கு உரிமை ராமனுக்கு இருக்கிறதே. தன்னுடைய உரிமையை பாராமல் தான் காட்டுக்கு போனது ராமன் பேர்ல தான் குற்றம் என்று ராமன் பேர்லயே தோஷத்தை வைத்தார். சற்று யோசித்தார், தர்மஸ்வரூபியா இருக்கிற ராமன் இடத்துல போய் ஒரு குற்றத்தை ஏற்ற முடியுமா? ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமஹா என்று ராமன் அவதரித்ததே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, அவரிடத்திலேயே குற்றத்தை ஏற்ற முடியுமா? ராமர் என்ன பண்ணுவார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற இந்த சாமானிய தர்மத்தை கடைபிடித்து பெரியவர்கள் ஒண்ணு சொல்லுகிறார்கள்னா கேட்டு நடத்தல் சிறியவர்களுக்கு பணி. இந்த தர்மம் திரேதாயுகத்திலேயே மாறி போயிடுதான். இப்ப நாம இருக்கிறது கலியுகம், இதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதாயுகம். அந்த சமயத்திலே ராமன் பிறப்பதற்கு முன்பாக ஒரு பெரியவர் ஒரு அறிவுரை கூறுகிறார், ஏதோ நமக்கு ஒரு நல்லது சொல்றாருன்னா சிறியவன் அதை கேட்டு நடப்பது இல்லைன்னு அந்த காலத்திலே ஏற்பட்டு விட்டதாம். அதை நெறிமுறைப்படுத்தணும். பெரியவர்கள் சொன்னா சிறியவர்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ராமனை அவதரித்தான். அவன் போய் இப்படி தசரதன் இடத்துல நீ கொடுக்கறையா நானே வாங்கிக்கிட்டுமான்னு செய்வானா? அப்ப ராமன் இடத்துல குற்றம் இல்லை. இப்படி வரிசையா எல்லாரையும் செய்து பார்த்து யாரிடத்திலையும் குற்றம் இல்லைன்னு முடிவு செய்தவன் கடைசியில தன்னை சிந்தித்தான். என் பேர்ல தான் குற்றம், நான் தான் பெரிய பாப்பி. பரதன்னு ஒருத்தன் பிறக்காமலே இருந்தால் கைகேயி யாருக்கு ராஜ்யத்தை கேட்க போறா? நான் பிறந்ததுனால என்றோ எனக்கு ராஜ்யம் வேண்டும்னு அவள் ஆசைப்பட்டாள். மேலும் அப்படி நான் பிறந்திருந்தாலும் ராமனை விட்டு நீங்காமல் சேர்ந்து இருந்திருக்க வேண்டும். ஏதோ என்னுடைய தாய் மாமன் யுதாஜித்து கூட்டாருங்கிறதுக்காக ஒரு 6 மாசம் அங்க தங்க போனேன், அதனாலதான் இந்த ஆபத்து ஏற்பட்டது. மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தஸ்ய. ராமர் காட்டுக்கு போனாருங்கிற சமாச்சாரமே உனக்கு தெரியாது பாவம். ஆனா அப்படி இருக்கிறவன் ராமன் காட்டுக்கு போனது இவர் இந்த ராஜ்யத்துக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதுக்கு காரணம் நான் தான், என்னுடைய குற்றத்தினாலதான் இது நடந்ததுன்னு இல்லாத குற்றத்தை தான் இசைந்தான் அல்லவா? உண்மையில் பரதனிடத்துல அந்த குற்றமே இல்லை, ஆனாலும் இந்த குற்றம் என்னுடையதான்னு தான் இசைந்தானே. இதை போல இருக்க வேண்டியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். தங்களிடத்துல ஒரு குற்றம் இல்லை என்றாலும்
யாரோ ஒரு பெரியவர் நீ தான் குற்றவாளின்னு சொன்னால் சரி இருக்கட்டும், அடியேன் தான் குற்றம் செய்தவன் அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அவரிடத்துல அந்த பணிவோடு இருக்க வேண்டும். இது ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு உண்டான லட்சணம். அதைத்தான் இப்ப உள்ள இருக்கக்கூடிய கோபிகை சில்லென்று அழையேன்மின் என்றெல்லாம் சொல்லி வல்லீர்கள் நீங்களே என்று விஷவு பாடி ஒரு க்ஷணம் யோசித்து நமக்கு முன்னாடி எழுந்திருந்து கிருஷ்ணன் அனுபவிக்க வேண்டும்னு திரண்டிருக்கிற கோபிமார்களை போய் கடுமையானவர்கள், கடும் சொற்களை பேசக்கூடியவர்கள், ரொம்ப வெய்கபவர்கள்னு அவர்களை போய் இப்படி வெய்வது கூடவே கூடாதே. அப்ப பாவம் எல்லாம் என்னுடையதுதான், நானே தான் ஆயிடுக, நான் தான் குற்றவாளி என்று தெரிவித்தாளாம். அப்படி தெரிவித்து விட்டு நானே தான் ஆயிடுக என்று சொன்ன உடனே வெளியில இருக்கிறவர்கள்லாம் சொல்றா, எப்ப உன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு விட்டாயோ இன்னும் என்ன தாமதம், நாங்கள்லாம் வந்திருப்பதே உன்னை எழுப்பி எங்களோடு சேர வேண்டும் என்பதற்காகத்தான். நீ இன்னும் உள்ளேயே படுத்து கொண்டு நானே தான் ஆயிடுகன்னு சொல்வதனால ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. பேச்சு ஒன்று செய்கை ஒன்றுன்னு இருக்கக்கூடாது. எப்ப குற்றத்தை ஒத்துக்கொண்டாயோ சடக்கென எழுந்திருந்து எங்கள் திரள்ல புறப்பட வேண்டாமா? ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை என்று வெளியில இருக்கிறவர்கள் தெரிவிக்கிறார்கள். உன் குற்றத்தை இசைந்த பின்பு சடக்கென க்ஷமை கொள்ளும் இத்தனை என்றோ என்கிறார்கள். வல்லை அப்படின்னா சீக்கிரமா வரணுமா. பெரியாழ்வார் அப்படித்தானே கூப்பிட்டார். ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்து ஒல்லை கூடுமினோ. ஒல்லைனா வேகமாக வரணும். இதுவும் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பாஷை. ஒல்லையா வாங்கோன்னா வேகமா வாங்கோன்னு அர்த்தம். அது மாதிரி இப்ப அந்த பாஷையில அந்த சொற்களை பிரயோகிக்கிறாள். ஒல்லை நீ போதாய், இன்னும் ஏமா தாமதிக்கிற? ஆச்சு 10 பாசுரமா 10 பேரை எழுப்பியாச்சு. 4 மணிக்கு ஒவ்வொருத்தரையும் எழுப்ப ஆரம்பிச்சு சூரியன் இப்ப உச்சிக்கே வந்துருவார் போல் இருக்கு, அவ்வளவு நாழி ஆயிடுத்து, இன்னும் உள்ள தூங்கி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? எழுந்திருந்து எங்களோடு வா, ஒல்லை நீ போதாய். முன்பொரு சமயம் வைஷ்ணவர்களுக்கும் மற்ற சிலருக்கும் ஒரு விவாதம் விளைய அந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யத்தை தெரிவிக்கிறார்கள். எப்பொழுதும் நாம பாகவதர்களோடு சேர்ந்திருக்க வேண்டுமா. பாகவதர்களுடைய கூட்டத்தை பார்த்தால் ஆனந்தப்பட வேண்டும். ஆஹா, இத்தனை பேர் சேர்ந்து வந்திருக்கிறார்களேன்னு மனசுல மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அந்த கூட்டத்துக்குள்ள என்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும்னு விரும்பணுமா. அந்த பாகவதர்களோடு என்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு சேர வேண்டும். இத பத்தி ஒரு ஐதிஹ்யம் தெரிவிக்கிறார்கள். முன்னாடி ஒரு காலத்துல ஒரு சுப்பிரமணிய பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவரை சில பாகவதர்கள்லாம் போய் கேட்கிறார்கள், இந்த மாதிரி மத்தியஸ்தம், நீர் நடுநிலையாளராக இருந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டார்களாம். அரை க்ஷணம் வைஷ்ணவ கோஷ்டியை பிரிய நின்று வரும் ஆத்தியமும் எனக்கு என் செய்ய என்று கூறி மறுத்து விட்டார். பாகவதர்களுக்கும் மற்றையோர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த சுப்பிரமணிய பட்டருங்கிறவர் போய் கேட்கிறார், நீர் நடுநிலையாளராக இருந்து தீர்ப்பு வழங்க வேண்டும்னு கேட்க அவர் யோசித்து பார்த்தார். ஒரு பக்கம் இருக்கிறவெல்லாம் பாகவதர்கள் வைஷ்ணவர்கள், ஒரு பக்கம் ஏதோ சாமானிய ஜனங்கள். நான் எப்பொழுதுமே வைஷ்ணவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும்னு தான் என்னுடைய பெரியோர்கள்லாம் சொல்லி இருக்கா. இப்ப அதை விட்டுட்டு நான் நடுநிலையராக நிற்கிறேன்னு சொன்னால் இந்த நடுநிலைமையே எனக்கு வேண்டாம், என்னை தயவு செய்து விட்டு விடுங்கள், வேறு யாரையாவது நடுநிலையாராக பார்த்து கொள்ளுங்கள்னு இந்த ஒரு க்ஷணம் பாகவதர்களை விட்டு பிரிவது கூட எனக்கு முடியாதுன்னு சொல்லி அவர் விலகினார். அதை போல உள்ள இருக்கக்கூடிய பெண்ணே, இளங்கிளியே, நீயும் அப்படியொன்னும் இருக்க வேண்டும். இன்னும் இவ்வளவு நேரம் தாமதித்தது போராது என்று இன்னும் தாமதிக்காதே சடக்கென புறப்பட்டு எங்களோடு சேராய். ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. உனக்குன்னு என்னமா தனியான ஒரு அனுபவம்? கோபிமார்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும்னு முதல் பாசுரத்திலிருந்து நாம பிரதிஜை பண்ணி இதுதான் நம்முடைய கட்டுப்பாடுன்னு கொண்டிருக்க செய்ய நீ அத்தை மீறி தனியாக அனுபவிப்பதுங்கிறது கூடவே கூடாதே. எங்கள் பெரும்பானை கண்ட பின்பும் உன் ஸ்வயம்பாகம் தவிர்ந்திலையோ. பெரும்பாகம்னா பெரிய ததியாராதனை நடக்கிறது. ஒரு பெரிய உற்சவம் நடக்கிறதுன்னா ஓஹோன்னு ததியாராதனை 300 பேர் 400 பேர் 1000 பேருக்கு தழுக பண்ணி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி விநியோகம் பண்ணுகிறார்கள். ஆனா யாரோ ஒருத்தர் வந்தார், வந்து இந்த தளிகை இந்த சாப்பாடு இந்த ஆகாரம் எல்லாம் எனக்கு ஒத்துக்காது, எனக்குன்னு தனியா ஒரு அறை கொடுங்கள், அங்க ஒரு சின்ன அடுப்பு சின்ன பானை ஒரு கைப்படி நெல்லு கொடுத்தா நானே தனியா அந்த நெல்லை குத்தி அரிசியாக்கி தனியா சாதம் வடிச்சு சாப்பிடுறேன்னு சொன்னா இது என்ன பைத்தியக்காரத்தனம்? ஓஹோன்னு இத்தனை பேருக்கு தளிகை நடந்து ததியாரா நடக்கிறதுன்னா அதுல போய் பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறதை விட்டுட்டு எனக்கு அங்கெல்லாம் சரிப்படாது, நான் தனியா தளிகை பண்ணி தான் சாப்பிட்டு பழக்கம்னு சொல்லுவது எவ்வளவு முட்டாள்தனம். அந்த மாதிரி இருக்கேம்மா, இத்தனை பேர் சேர்ந்து கிருஷ்ணன் அனுபவிக்க கூப்பிட நீ என்னமோ தனித்து உள்ளிருந்து என் அறைக்குள்ளேயே கிருஷ்ணன் அனுபவிக்கிறேன்னு சொல்லுவது பொருந்தவே பொருந்தாதே. எழுந்திருந்து வா. விஷயங்களை பற்றி புறம்பா இருக்கோமாம், ஈஸ்வரனை பற்றி புறம்பா இருக்கோமாம், ஆத்மாவை பற்றி புறம்பா இருக்கோமாம் என்று தெரிவிக்கிறார்கள். புறம்பு இருத்தல், இப்ப எங்களை விட்டு புறம்பு தன்னுடைய கிரகத்துல மட்டும் தான் இருக்கிறாளா? இப்படி இருப்பது தவறு. அது எதை போல தவறுன்னா, பாகவதர்களோடு சேராமல் எம்பெருமானோட சேர்ந்திருந்தாலும் பெரிய குற்றமா. ஈஸ்வரனை பற்றி புறம்பா இருக்கையாவது என் பகவத் கைங்கரியமும் பகவத் அனுபவம் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஆனந்த ஹேது என்று அவற்றில் பிரவர்த்திக்கை அன்றிக்கே
தனக்கு ஆனந்த ஹேது என்று நினைக்கை. நான் எம்பெருமான அனுபவிப்பதே யாருக்காகன்னா பாகவதர்களுக்கு அது பிரியம் என்பதற்காகத்தான் நாம் அனுபவிக்கணும். என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, அதனால நான் பெருமானுடைய குணங்களை சொல்றேன், நாமங்களை பாடுறேன் என்றால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இத்தனை பெரியோர்கள், குருக்கள், பாகவதர்கள், இவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதுதான் எனக்கு முக்கியமான கடமை, லட்சியமாக இருக்க என்னுடைய ஆனந்தம்னு தனித்து பார்த்தால் அது கூடவே கூடாதே. அப்ப இத்தனை கோபிமார்களோடு நீ சடக்கென சேராமல் ஏன் இன்னும் தனியாக இருக்கிறாய்? இந்த இடத்துலதான் இன்னொரு ஐதிஹ்யத்தையும் விளக்குகிறார்கள். கூரத்தாழ்வான் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர், சோழ அரசன். அவன் அந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப சினிமால கூட பிரபலமாக வந்து விட்டது. ராமானுஜருக்கே ஒரு ஆபத்து ஏற்பட்டது. அவர் வெள்ளை சாத்தி கொண்டு மேல் நாட்டு பக்கம் போனார்னு பார்க்கிறோமே. திருமாலை தவிர உயர்ந்த பரதெய்வம் யாரும் இல்லை என்ற கருத்தை கொண்டிருப்பவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து மரபினர். ஆனா அது எப்படி நீ சொல்லலாம்? என் கருத்தைத்தான் நீயும் இசைய வேண்டும்னு அந்த சைவ அரசன் சொல்ல, அந்த சமயத்திலே ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எல்லாம் சேர்ந்து உமக்கு ஆபத்து வந்துவிடும், நீர் நகர்ந்து விடும்னு சொல்லி இவரை அப்படி கர்நாடகா பக்கத்துக்கு அனுப்பி வைத்து விட்டார். அதே போல கூரத்தாழ்வான் முதலான சிஷ்யர்கள் எல்லாம் நேரே இந்த அரச சபைக்கு போய் அங்க ராஜாவின் இடத்துல பல பிரமாணங்கள், பல வேத வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து கூறி திருமாலுக்குத்தான் பரத்தம் பேசப்பட்டிருக்கிறதுன்னு நன்னா வாதாடினார், ஸ்தாபித்தார். ஆனா அதை கேட்டுக்கொள்ளவில்லை. கண்களையே பிடுங்க சொல்லி உத்தரவிட்டான். பாவி, உன் கண்களை பார்த்தது எனக்கு பாவம், நானே பிடுங்கிக் கொள்ளுகிறேன்னு தன் கண்ணை தானே இழந்தார். அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் இப்ப திருவரங்கத்துல எம்பெருமான சேவிக்கணும்னு போகிறார். ராமானுஜர் வெளியில இருக்கார், ஊரை விட்டு அவர் வெளில போயிட்டார். எங்க இருக்கார்ன்ற செய்தியை யாருக்கும் தெரியவில்லை. அந்த சமயத்துல இப்ப ராஜா ஒரு கட்டளை போட்டிருக்கானோ, ராமானுஜருடைய தொண்டர்கள், ராமானுஜ சம்பந்தம் பெற்றிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் கோவிலுக்குள்ள விடக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டிருந்தான். அப்ப அது கூரத்தாழ்வானுக்கு தெரியாது. அவர் ஏதோ எம்பெருமான சேவிக்கலான்னு உள்ள வந்திருக்கார். அப்ப வெளியில காவலர்கள் நின்று கொண்டு, கூரத்தாழ்வானா, இவர்தான் ராமானுஜருடைய முக்கியமான சீடரே, இவரை போய் எப்படி கோவிலுக்குள்ள விட முடியும், விடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொன்னானோ. இன்னொருத்தர் சொன்னாராம், என்னதான் ராமானுஜருடைய சம்பந்தம்ங்கிறது பார்க்கிறத விட இவர் ரொம்ப நல்லவர், பரமசாது, யாருக்கு ஏதான கஷ்டம்னா கூட இறங்கி என்ன நல்லது செய்ய முடியும்னு பார்க்கக்கூடிய சிறந்த நல்லவர். அந்த நல்லத்தனத்தை பார்த்து இவரை கோவிலுக்கு விடலாமே. ராமானுஜருடைய தொடர்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், அத்தை கணிசியாமல், அத்தை ஒரு பொருளாக கொள்ளாமல் இவருக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்த்து இவ்வளவு சிறந்த நல்லவர், கோவிலுக்கு போகலாம்னு அனுமதிக்கலாமே என்று ஒருத்தன் சொல்ல, அதை கேட்ட கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறாராம், அப்படியல்ல, ஆத்ம குணங்கள் மோட்ச ஹேத்துவாகவும் அனாத்ம குணங்கள் பந்த ஹேத்துவாகவும் நினைத்தோம். ஆத்ம குணங்களே பந்த ஹேத்துவாய்த்து எம்பெருமானாருடன் சம்பந்தத்தை அறுத்து கொண்டு உட்புக வேண்டியதில்லை. எனக்கு இருக்கக்கூடிய இந்த நல்ல குணங்களுக்கெல்லாம் எது பிரயோஜனம் நான் நினைத்தேன் தெரியுமா? இந்த நல்ல குணங்களுக்கெல்லாம் எது பயன்னா, ஒரு ஆச்சாரியனோடு தொடர்பு பெற்று ஆச்சாரியனுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்வது, இதற்குத்தான் நல்ல குணங்கள் வேண்டும் நான் நினைத்து கொண்டிருந்தேன். கடைசியில இப்ப ஆச்சாரிய சம்பந்தத்தையே பார்க்க வேண்டாம், ராமானுஜரோடய தொடர்பு வேண்டாமா, ஆனா நல்ல குணத்தை மாத்திரம் பார்த்து இவரை உள்ள விடலாம்னு சொன்னா, இப்படிப்பட்ட நல்ல குணமே எனக்கு வேண்டாம், நான் கோவிலுக்கே வரல, பெருமானையே சேவிக்க விரும்பவில்லை, எனக்கு எம்பெருமானாரோடு இருக்கக்கூடிய தொடர்பு தான் முக்கியம், ராமானுஜ சம்பந்தம் தான் எனக்கு தேவையே தவிர அதை தொலைத்து விட்டு பெருமானை சேவிக்க வேண்டும்னா அப்படிப்பட்ட சேவையே வேண்டாம்னு உதறி விட்டு போனார்னு தெரிவிக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு இங்கு காட்டுகிறார்கள்னா, அப்ப பாகவதர்களுடைய திரளை கண்டால் முயன்று போய் அவர்களை வணங்கி நமஸ்கரித்து நாம் அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். பாகவதர்களை பார்த்தாலே மகிழ்ச்சி கொண்டு அவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய கோபிகையே நீ அப்படி இல்லாமல் உள்ளே சயனித்துக் கொண்டிருந்தால் இது என்ன அனர்த்தம்? அப்படி செய்யாதே, ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை என்று சொல்ல, உனக்கென்ன வேறுடையைனா என்ன அர்த்தமா? உனக்கு ராஜ்யத்தில் இதே போல லக்ஷ்மணர், ராமாயணத்திலிருந்து இன்னொரு சரித்திரத்தை தெரிவிக்கிறார்கள். லக்ஷ்மணர் அவர் இப்ப காட்டுக்கு ராமனோடு கூடவே வந்துட்டாரா, இளைய பெருமாள் காட்டுல ஒரு இடத்துல தங்கி இருக்கார். அந்த சமயத்துல இப்ப பரதன் அவன் நாட்டுக்கு வந்த பிற்பாடு இந்த செய்தியை கேட்டுட்டு ஓஹோன்னு அலற்றினான். இனிமே ராமனை எப்படியான மீட்டு அழைத்து கொண்டு வந்து பட்டாபிஷேகம் செய்வது, இல்லைன்னா பிராணனையே விட்டு விடுவதுன்னு ஒரு முடிவு எடுத்தான். எல்லாரையும் அழைத்தான், தன்னுடைய தாய்மார்கள், வசிஷ்டர் முதலான குருக்கள், அந்த நாட்டு பிரஜைகள் எல்லாரையும் திரட்டி கொண்டு ஒரு பெரிய சேனையாக புறப்பட்டு ராமன் இருக்கக்கூடிய இடத்திற்கே போய் ராமனை எப்படியாவது மன்றாடி சரணாகதி செய்து அவரை அழைத்து கொண்டு வர வேண்டும்னு பார்த்தார். அப்படி போகிற சமயத்துல லக்ஷ்மணர் தூரக்கிருந்து பார்த்தார், இப்படி ஒரு பெரிய சேனையோடு பரதன் வருகிறானே, ஓ காட்டுக்கு அனுப்பினா மட்டும் போராது, அவர் இன்னும் உயிரோட 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டா ராஜ்யத்தை கொடுக்க நேரிடுமேன்னு இவனை காட்டிலேயே முடித்து விடுவோம் என்பதற்காக பரதன் புறப்பட்டு வந்து விட்டானோ என்னமோ என்று ராமன் காதுல விழும்படி பேசினானாம். அதை கேட்ட உடனே
ராமருக்கு தாங்கவில்லை. பரதனை போய் இப்படி பேசி விட்டானே, அவன் எவ்வளவு தர்மாத்மா, அவனுக்கு இந்த எண்ணமே கிடையாது, அவனை போய் இப்படி பேசி விட்டானே என்று இப்ப லக்ஷ்மணரை பார்த்து தெரிவித்தாராம். ஓ, எனக்கு இத்தனை காலம் ஒண்ணு புரியல, நீயே என் கூடவே வந்திருக்கிறேங்கிறத இப்பதான் நான் புரிந்து கொண்டேன். உனக்கு பரதனிடத்துல ஏதோ இந்த மாதிரியான தவறான எண்ணம் இருக்கிறது, அதனால பரதனுக்கு என்னிடத்துல மிகுந்த பிரியம். முதல்ல என்னை முடித்து பின்னாடி நீ பரதனை ஏதோனும் ஹிம்சை பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்கிறாய் போலும். ஒருவேளை உனக்கு ராஜ்யத்துல விருப்பம் இருந்தால் சொல்லுடி, இப்பவே நான் உன்னை அனுப்பி விடுகிறேன், நீ போய் சுகமா பட்டம் கட்டி கொண்டு ராஜ்யத்தை நன்னா பாத்துக்கோ, நான் பரதனை கூட்டி கொண்டு காட்டுக்கு போகிறேன்னு ராமர் ஒரு வார்த்தை சொன்னாராம். இப்படி இளைய பெருமாள் எதிர்பார்ப்பாரா? லக்ஷ்மணர் என்பவர் எப்படி மன்றாடி, ராமா உன்னை விட்டு பிரிந்தால் நீரை விட்டு பிரிந்த மீனை போல துடித்து கொண்டு உயிரை விட்டு விடுவேன்னு சொல்லி மன்றாடி உன்னோட காட்டுக்கு வந்துதான் தீருவேன் வந்திருக்கிறார். அவரை பார்த்து இப்ப பரதனை நோக்கி அவன் ஒரு குற்றம் சொன்னான்ங்கிறத கேட்ட உடனே, உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா, அப்ப நீ போய் ராஜ்யத்தை பாருன்னு சுருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே என்ஷான் உடம்பு அப்படியே குறுகியது லக்ஷ்மணனுக்கு. ஐயோ, இப்படி ஒரு வார்த்தையை ராமர் அருள் செய்து விட்டாரே, இதை எதிர்பார்க்கவே இல்லையேன்னு துடிதுடித்து போனார். அதுக்கப்புறம் பரதனை பத்தி பேச்சே எழும்பவே இல்லை. அதை போலத்தான் இப்போ இவளுக்கும் மனசுல பட வேண்டும் என்பதற்காக இங்க வழியில இருக்கிற கோபிமார்கள்லாம், உனக்கு என்ன வேறுடையை, நாங்க எல்லாரும் இப்படி கண்ணன் அனுபவிக்க வேண்டும்னு சேர்ந்து இருக்கிறச்ச நீ ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாய்? அப்ப உனக்கு ஏதோ தனி அனுபவமா? அப்ப உனக்கு ஏதோ தனியா ஒரு பெரிய பெருமை வர வேண்டும்னு நினைக்கிறாயா? அதெல்லாம் கூடவே கூடாதே, உனக்கு என்ன வேறுடையை என்று அப்படி தனித்து அவளை தனக்கென்று இருக்கை கூடவே கூடாதுன்னு அத்த வலியுறுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அப்போ உனக்கு என்ன வேறுடையைன்னு சொன்ன உடனே இப்போ உள்ள இருக்கிறவள் சற்று புரிந்து கொண்டாலாம். சரி சரி, இப்படி நாம மேலும் மேலும் சமாதானத்தை சொல்லுவது கூடாது, எழுந்திருந்து போக வேண்டியதுதான். ஆனாலும் எல்லாரும் வந்துட்டாளான்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டாளாம். உங்களை ஒழிய எனக்கு ஒரு சுகம் உண்டோ? பகவத் விஷயத்தில் ஈடுபட்டார் எல்லாருடைய திருமுகங்களையும் ஒருங்கே காண ஆசைப்பட்டிருந்தேன். நான் சற்று நேரம் பொறுத்திருந்து எதற்குன்னா, இன்னும் சின்ன குழந்தைகள்லாம் எழுந்து வரணும். ஏன்னா எல்லாம் இப்ப பனிக்காலம், மார்கழி மாசம், விடியற் காலையில எல்லாராலும் எழுந்து வருவதுங்கிறது சிரமமாயிட்டே. அப்ப எல்லாரும் திரண்டு வரட்டும், மொத்தமா எல்லாரையும் பார்த்து நான் மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் சற்று நேரம் தாழ்த்தினேனே தவிர வேறொன்று இல்லைன்னு உள்ள இருக்கிறவள் சொல்ல, எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் போந்தாரோ என்று உள்ள இருக்கிறவள் கேட்கிறாள். எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வரணுங்கிறதுக்காகத்தான் நான் உள்ள சற்று நேரம் படுத்து கொண்டிருந்தேன்னு சொல்ல, வெளியில இருக்கிறவள்லாம் சொல்றா, போந்தார் போந்து எண்ணிக்கொள், உன்னை தவிர சின்ன சின்ன குழந்தைகள் 3 வயசு 2 வயசு குழந்தைகள் கூட எழுந்து வந்தாச்சு, நீ இன்னும் உள்ள படுத்து கொண்டிருக்கிறாயே, நீ தான் இன்னும் பாக்கி, எழுந்திருந்து வர வேண்டும். போந்தார் போந்து எண்ணிக்கொள். அவ சொன்னாலாம், எல்லாரும் வந்துட்டானா அப்ப எல்லாருடைய பெயரையும் ஒரு தடவை சொல்லுன்னா, அவர்கள்லாம் பெயர் சொல்ல முடியாது, நீ வழியில வந்து எண்ணிக்கொள், ஒவ்வொருத்தரையா பார்த்து 1 2 3 4ன்னு ஒவ்வொருத்தரையா எண்ணணும். இப்படி எண்ணி நீயே கணக்கு பார்த்துக்கோ, எத்தனை பேர் வந்திருக்கிறோங்கிறத நீயே பார்த்துக்கொள் என்று சொல்ல, இது எதற்கு இப்படி சொல்லுகிறார்கள்னா, பாகவதர்களை தனித்தனியா பார்த்து ஒவ்வொருத்தரையும் தொட்டு அனுபவிக்க வேண்டும்ங்கிற அந்த விருப்பம் இது ஒவ்வொரு பாகவதனுக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் இப்ப இவர்கள் வெளியில இருக்கிறவர்கள், நீயே வெளியில வா, வந்து ஒவ்வொருத்தரையா தொட்டு பார்த்து இவர்கள் வந்துட்டா அவர்கள் வந்துட்டான்னு எல்லாருடைய பெயரையும் சொல்லி நீ ஒரு தடவை அவர்கள் அத்தனை பேரையும் பார்த்துக்கொள் என்று சொல்ல, சரி போந்தார் போந்தெண்ணிக்கொள். சரி, மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? எதற்கு இப்ப இத்தனை பேரும் கூடி இருக்கிறோம்னா, இதான மாற்று கருத்து இருக்கா என்ன? முதல் பாசுரத்திலிருந்து நாராயணனை பாட, மாதவனை பாட, பரமனை பாட, கேசவனை பாடன்னு இத்தனை சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்ப மீண்டும் கிருஷ்ணனைத்தான் பாட போகிறோம். வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்ன அந்த எம்பெருமான பாட போகிறோம். கிருஷ்ணனை பாட போகிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லானை கொன்றானை, வலிமை மிக்க யானை, குவலையா பீட்டம்ங்கிற யானையை கம்சன் நிறுத்தி வைத்திருந்தான். ஹரீஷியா எல்லா அசுரர்களையும் மதுராவிலிருந்து அயோத்தி, அதாவது கோகுலத்துக்கு ஆய்ப்பாடிக்கு அனுப்பி வைத்தான். இப்ப அசுரர்கள் ஸ்டாக் இல்ல, எல்லாரையும் அனுப்பியாச்சே, எல்லாரும் போனவா திரும்பி வரவே இல்லை. அப்ப மீதி யாரான அசுரன் இருந்தா அனுப்பலான்னா எந்த அசுரனையும் காணும். இப்ப என்ன செய்யலாம்னு பார்த்தார், இனிமே கண்ணனை இங்க வர வச்சிருவோம். கண்ணனை முடிப்பதற்காக எல்லா அசுரர்களையும் அனுப்பினோம், எல்லா அசுரர்களும் முடிந்தே போனார்கள். இனி மீதம் இருக்கிறது கண்ணன் தானே, அவரை அங்கிருந்து இங்க வரவழைத்து இங்கு வேறு ஒரு வழியில அவரை முடித்து விடுவோம்னு வழியில ஒரு பெரிய மதம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு யானை, குவலையா பீட்டம்ங்கிற யானையை நிறுத்தினான். அடுத்து மல்லர்கள், முஷ்டிக சாணூரங்கிற மல்லர்களை நிறுத்தினான். பின்னர் தானே ஒரு பெரிய ஒப்பரிக்கையில ஏறி உட்கார்ந்து கொண்டான். மனசுல என்ன திட்டம்னா, முதல்ல கண்ணன் வந்தால் இந்த யானையை அவனை மிதிச்சு கொண்டுடும். ஒருவேளை யானைக்கு தப்பினான்னா இந்த மல்லர்கள் இவர்களே கிருஷ்ணனை முடித்து விடுவார்கள். அப்ப அதையும் தாண்டி ஒருவேளை வந்தான்னா, நானே பலசாலி இருக்கேனே, நானே ஒரு குத்து குத்தி
அந்த கண்ணனை முடித்து விடுகிறேன் என்று அவன் திட்டம் போட்டிருந்தான். அந்த திட்டத்தை எல்லாம் தவிடுபடியாக்கினான் கண்ணன். வல்லானை கொன்றானை, வலிமைமிக்க யானையும் அப்படி கொன்று முடித்தவன். அந்த யானையோடு சண்டையிடும் பொழுது மதுரால இருக்கிற பெண்கள் எல்லாம் கவலைப்பட்டனராம். ஐயோ, கண்ணன் போய் மொசு மொசுன்னு வெண்ணையும் பாலும் சாப்பிட்டு ஏதும் தெரியாத ஒரு சிறு குழந்தை, இந்த யானையோ ரொம்ப பெரிய வலிமை மிக்க ஒரு பெரிய மிருகம், பெரிய விலங்கா இருக்கே, இதையும் கண்ணனையும் மோத விடுகிறார்களே, மனசே இல்லாதவர்களா இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் என்று ரொம்ப வருந்தினார்களாம். அதை பார்த்து கண்ணனுக்கு, பெண்கள் வருத்தப்பட்டா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது, கண்டிப்பா இந்த யானையை முடித்து விட வேண்டியதுதான்னு போய் ஒரே ஓங்கு அதனுடைய தலை அந்த மதத்துக்கு மேல ஒரு குத்து குத்தி அந்த யானையை முடித்தான். சக்யஹா பஷ்யத கிருஷ்ணஸ்ய முகம். அப்பதான் அவர்களுக்கு எல்லாம் பிராணன் வந்ததாம். ஆஹா, இந்த யானையை முடித்தானா கண்ணன், நமக்கெல்லாம் பிராணன் வந்தது, மீண்டும் கண்ணன் நம்மோடு சேரறதுக்கு அற்புதமா அவனே தன்னுடைய அந்த விரோதியை போக்கி முடித்தானே என்று சந்தோஷப்பட்டனர். அப்ப அந்த பெண்கள் எல்லாம் எப்படி யானையை முடித்த உடனே சந்தோஷப்பட்டனரோ, நீயும் அதே போல மகிழ்ச்சியோடு வந்து கொண்டாட வேண்டாமா, உள்ளே படுத்து உறங்கி கொண்டிருப்பது நியாயமா என்று அதை துணுக்கென்று அவளை எழுப்புவதற்காக வல்லானை கொன்றானை, ஆழ்வார்களும் வெஞ்சின வேழம் மறுப்பொசித்த வேந்தர்கள் ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையாளர்கள், அந்த யானையை முடித்த கண்ணனுக்கே என் மனசை பறிகொடுத்தேன் என்று ஆழ்வார்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். கவலமால் யானை கொன்ன கண்ணனை அரங்கமாலை என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவரங்கத்தில் இருக்கிற எம்பெருமான் யாருன்னா, அன்றொரு கால் அந்த யானையை கொன்ற கண்ணன் தான் இங்க திருவரங்கத்துல சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்று ஈடுபடுகிறார். பெரியோர்கள் எல்லாம் ஈடுபட்ட அந்த கண்ணன், அவரைத்தாம நாமும் பாடப்போகிறோம். திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலும் விற்பெருவிழவும் கஞ்சனம் மல்லும் வேழமும் பாகனம் வீழன்னு இந்த யானையை முடித்தது, முஷ்டிக சாணூர மல்லர்களை முடித்தது, கம்சனை முடித்து அந்த எம்பெருமான் தான் பார்த்த சாரதியாக சேவை சாதிக்கிறான் என்று திருமங்கையாழ்வார் பல்லாண்டு பாடுகிறார். அதே போல செங்குன்னூர் திருச்சித்தாறுன்னு மலைநாடு திவ்யதேசம், அவ்விடத்திலையும் வார்கடாவரவி ஆனமாமலையின் மறுப்பினை குவடிரு துருட்டி ஊர்கொள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்னு சூழ் பரன்மேல் போர்கடா அரசர் புறக்கிட மாடமீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாறு எங்கள் செல்சார்வே. எங்களுக்கெல்லாம் எது போய் அடையக்கூடிய இடம்னா அது திருச்செங்குன்னூருங்கிற திவ்யதேசம். அங்க யார் இருக்கான்னா குவலையா பீட்டம்ங்கிற ரொம்ப கள்ளத்தனமான யானையை முடித்த கண்ணன் அங்கு சேவை சாதிக்கிறார்னு விருப்பத்தோடு அந்த திவ்யதேசத்தை பல்லாண்டு பாடுகிறார் நம்மாழ்வார். ஆக அப்படி மல்லர்களை முடித்த கண்ணன், யானையை முடித்த கண்ணன், கம்சனையே முடித்த கண்ணன், அந்த கண்ணனை பாடுவதற்குத்தான் நாம சேர்ந்திருக்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன்? மாயன். மாயன்னா தன் கையில் எதிரிகள் படுமற்றை நம் கையில் படுகையாலே ஆச்சரிய பூதனானவன். இப்ப முதல்ல 5வது பாசுரத்துல மாயனைன்னு சொன்னாலே, அங்க மாயனுக்கு என்ன அர்த்தம்னா, பரமபதத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு நாயனான ஸ்ரீவைகுண்டநாதன மாயன் அங்க கொண்டாடினார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், நித்திய சூரிகளால கூட இவர் இப்படிப்பட்டவர்னு அனுபவித்து முடிக்க முடியலையா. நாம இந்த உலகத்துல பெருமான முழுவதுமாக தெரிந்து கொள்ளவில்லை, இது ஆச்சரியம் இல்லை. வைகுந்தத்துல தெளிந்த ஞானத்தோடு இருக்கக்கூடியவர்களால கூட எம்பெருமான் இப்படிப்பட்டவர்னு முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லையா. எம்பெருமானாலேயே தன்னுடைய பெருமையை தனக்கும் தன் தன்மை அறிவறியான் என்று தனக்கு எவ்வளவு பெருமைங்கிறது எம்பெருமானுக்கும் தெரியாதா. அப்ப இப்படிப்பட்ட ஆச்சரியம் கொண்டிருப்பவன் மாயன் என்று 5வது பாசுரத்துல சொன்னார். இங்க ஆண்டாள் இப்ப மாயனைன்னு சொல்லுவது என்னன்னா ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, தன் கையில எதிரிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவார்களோ அதை போல இப்ப நம்ம கோபிமார்கள் அத்தனை பேரையும் எம்பெருமான் தன் கையால நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கிறான். எதிரிகளுக்கு தானே கஷ்டம் கொடுக்கணும், ஆனா தன்னை மறைத்து கொண்டு நாம எப்படியெல்லாம் அனுபவிக்கணும், அவனோட விளையாடணும்னு ஆசைப்படுறோமோ அந்த விளையாட்டெல்லாம் நமக்கு கொடுக்காம நம்மை படுத்துவதினாலே மாயன் ஆச்சரிய பூதன் என்று அவனை கொண்டாடுகிறார்கள். தோல்வியால் வெற்றி கண்டவனை, தான் தோற்று நம்மை வெற்றி கொள்ள செய்வான், இல்ல தான் வெற்றி கொண்டு நம்மை எல்லாம் நாமெல்லாம் தோல்வி அடையும்படி செய்வான். நமக்கு தான் தோற்று நிற்கையாலே நம்மை எழுதி கொண்டிருப்பவன். தான் எப்படிப்பட்டவன் எம்பெருமான்னா, சிதம்தே புண்டரீகாட்சன்னு தேவர்கள் எல்லாம் அந்த எம்பெருமானுக்கு நீதான் வெற்றி பெறுகிறாய்னு எம்பெருமானை நோக்கி நீதான் ஜெயம் வெற்றியை கொண்டாய்னு சொன்னால் உடனே நீங்கள் தான் வென்றீர்கள், நீங்கள் தான் அடியவர்கள்னு அடியவர்களை பார்த்து எம்பெருமான் உனக்குத்தான் வெற்றின்னு தெரிவிப்பார்களாம். இல்ல நான் தான் வெற்றி பெறுகிறேன்னு கர்வத்தோடு வந்தால், உன்னை விட்டேனா பாரு, உனக்கு வெற்றியாவது ஒன்னாவது என் கையில நீ வெற்றி பெற முடியுமா, நிச்சயம் நீ தோற்றுதான் விடுவாயின்னு அந்த கர்வத்தை அடக்கி தான் வெற்றி பெறுவான். அப்ப கர்வத்தோடு வந்தால் தான் தான் வெற்றி பெறுவார். ஆனா நாம பணிவோடு போனோம்னா நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், உங்களுக்கு நான் தோற்றவன் என்று தம்மை தோற்றவனாகத்தான் எம்பெருமான் தெரிவிப்பன். அதே போல இந்த கோபிமார்கள் இடத்துல எம்பெருமான் தன்னையே தோற்றவனாக கொண்டிருக்கிறான். ஒரு கோபிமார் கட்டணும்னு சொன்னா
அதற்கு கட்டுப்படுகிறான்னா தான் தோற்றவனாகத்தான் இருக்கிறான். யசோதை கயிறால கட்டுகிறார் கண்ணனன்னு சொன்னால், இப்ப கண்ணன் தோற்று யசோதையின் இடத்துல நீ வெற்றி பெற்றாய் நான் தோற்றேன்னு தான் வெளிப்படுத்துகிறான். இதை போல அடியவர்களுக்கு தான் தோற்றவனாக இருக்கிற அந்த மாயத்தனம், இந்த ஆச்சரியத்தை இதுல சொல்லி மாயனை பாட, அந்த எம்பெருமான வாயால பாடுவதற்கு நீ இன்னும் எழுந்திராமல் உள்ளே இருக்கிறது பொருத்தமல்ல, எழுந்திருந்து வா. அவன் நம்மிடத்துல எப்படி தோற்றான்ங்கிறதையும் பாட வேண்டும், நம்மை அவன் எப்படி வெற்றி கொண்டான் என்பதையும் பாட வேண்டும். இப்ப நம்மிடத்துல அவன் தோற்றான்னு சொன்னா உண்மையில நம்மை வெற்றி கொண்டான்னு அர்த்தம். இந்த அடியவர்களுக்கெல்லாம் உயர்ந்த பரமபதத்தையே கொடுத்து தன்னோடு எப்பொழுதும் சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு தான் இந்த செயல்களை எல்லாம் செய்கிறான். அப்ப உண்மையில் அவனுக்கு வெற்றி தானே. பார்ப்பதற்கு இப்ப யசோதை கட்டி போட்டு விட்டாள், கண்ணன் தோற்று விட்டான் என்று இருந்தாலும் உண்மையில இது யாருக்கு வெற்றி? வைகுந்தத்திலிருந்து இறங்கி வந்ததே இந்த மாதிரி தன்னுடைய எளிமையை காண்பித்து அடியவர்கள் எல்லாம் தன்னிடத்துல ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப அப்படி அவன் ஈடுபடுத்தி கொண்டான் என்றால் அதுவே அவனுக்கு கிட்டிய வெற்றி. அப்ப தோற்றார் போல நடித்து இறுதியில எம்பெருமான் தான் வெற்றி கொண்டிருக்கிறான். இப்படி அவன் வெற்றி கொண்டதை வாயால நம்ம பாட வேண்டுமே. மாயனை பாட பாடேலோர் எம்பாவாய் என்று அந்த எம்பெருமான பாடுவதற்காக நீ எழுந்திருந்து வர வேண்டும் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்துல பாகவத பிரபாவம் ஒவ்வொரு வரியிலையும் தெரிகிறதாம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதர்களை பார்த்தால் எப்படி இருக்கணும்? எல்லே இளங்கிளியே என்றதால் பாகவதர்களை காண்பதும் அவர்கள் குரலை கேட்பதும் பரம உத்தேசியங்கள். ஸ்ரீ வைஷ்ணவருடைய கூட்டத்தை பார்ப்பதே கண்களுக்கு பிரயோஜனம். அதாவது அந்த தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அளந்தழை தயர்வைதம்மை அடியார்கள் தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயன் ஆவதே. எங்கள் கண்கள் படைத்த பிரயோஜனம் என்னன்னா பாகவதர்கள்லாம் அப்படி சேர்ந்து எம்பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு வருவதை பார்ப்பதற்குத்தான் இந்த கண் படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு கொண்டு அவர்களை ஆசையோடு நோக்க வேண்டும், பார்க்க வேண்டும். அது முதல்ல. அப்புறம் அவர்கள் பாடுகிற அந்த பாடல்களை என்ன காது கொடுத்து கேட்க வேண்டும். இந்த காது கொடுக்கப்பட்டது எதற்குன்னா அவர்களுடைய அந்த இனிமையான பாடல் இசையை நன்றாக கேட்க வேண்டும். அடுத்து இன்னும் உறங்குதியோ என்றதால் பாகவதர்களுடன் கலவாமல் இருக்கை தவறு. பாகவதர்களோடு சேர வேண்டும். நாம தனி அவர்கள் தனின்னு பார்த்து அப்படி பிரிந்து இருப்பதுங்கிறது கூடவே கூடாது. அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். சில்லென் ரழையேன்மின் என்றதால் வைஷ்ணவர்கள் விஷயத்தில் கடுமையாக வார்த்தை சொல்லலாகாது. பாகவதர்களிடத்துல கடும் சொற்களை பிரயோகிக்கவே கூடாது. தீச்சொரலை தீக்குறளை சென்றோதோம்னு முதல்லையே தெரிவித்தாள். அப்ப பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்களிடத்துல ரொம்ப கடுமையான சொற்களை சொல்லி நீ வா போன்னு ஒருமையில பேசுவதோ கண்டபடி அவர்களிடத்துல கடும் சொற்களை உபயோகிப்பதோ கூடவே கூடாது. நங்கைமீர் போதர்கின்றேன் என்றதால் அவர்களிடம் கௌரவமாகவே வார்த்தை சொல்ல வேண்டும். உள்ள இருக்கிறவ என்ன சொல்லியிருக்கான்? நீங்கள்லாம் பூர்ணைகள், நங்கை மீர் என்று கௌரவமாகத்தானே சொல்லியிருக்கார். அப்போ தேவரீர் உம்முடைய திருமாளிகை என்று எப்பொழுதுமே கௌரவமான சொற்களைத்தான் சொல்லணுமே தவிர உன் வீட்டுக்கு நான் வரட்டுமா, நீ எப்ப என் வீட்டுக்கு வருவாய் என்று இப்படி சாதாரண பேச்செல்லாம் பாகவதர்களிடத்துல சொல்லக்கூடாது. தேவரீர் எழுந்தருள வேண்டும், பொன்னடி சாத்த வேண்டும், உம்முடைய திருமாளிகை என்று இப்படி கௌரவமாகவே அவரிடத்துல பேச வேண்டும். வல்லை உன் கட்டுரைகள் என்றதால் அவன் அடியார்கள் கடிந்து பேசுவதும் உத்தேசியம். உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதம்னு இவர்கள் உன்னுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் முன்கூட்டியே எங்களுக்கு தெரியும் என்று சொல்வதனாலே இதெல்லாம் நாங்க ஏற்கனவே அனுபவித்து விட்டோம்னு தெரிவிக்கிறார்கள். அதே மாதிரி அந்த பெண்ணும் நீங்கள் தான் வல்லீர்கள்னு சொல்லி நானே தான் ஆயிடுகன்னு தன்னுடைய குற்றத்தையும் இசைகிறாள்னு சொன்னால் அதனால என்ன தெரிகிறதுன்னா அவர்கள் கடிந்து பேசுவதும் உத்தேசம் என்று. வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்றதால் பிறர் குற்றத்தையும் தம்முடைய குற்றமாக இசைவதே வைஷ்ணவ லட்சணம். பாகவதர்கள் ஏதோ நம்மை திருத்துவதற்காகத்தான் கடுமையான சொற்களை பிரயோகிப்பார்களே தவிர அவர்கள் ஏதோ தனி விரோதத்தினாலே நம்மை அடக்கி வைக்க வேண்டும், தங்களுடைய பெருமை வெளியில வர வேண்டும் என்பதற்காகலாம் நம்மை திட்ட மாட்டார்கள். ஏசி கடும் சொற்கள் எல்லாம் சொல்ல மாட்டார்கள். அப்ப ஒருவேளை அவர்கள் கடும் சொற்களை பிரயோகித்தாலும் அது நம்முடைய நன்மைக்காக என்று அத்தை ஏற்க வேண்டுமா? அதே போல அவர்களிடத்துல குற்றம் இல்லை என்றாலும் நம்மிடத்துல குற்றம் இல்லை என்றாலும் நான் தான் குற்றவாளி என்று இசைய வேண்டும் என்று அந்த முக்கியமான லட்சணம் அதையும் தெரிவித்து உனக்கென்ன வேறுடையை என்றால் பகவத் அனுபவம் பாகவத பிரீத்திக்கு உறுப்பு. நாம ஏதோ தனியா பகவான் அடைய போகிறோம், அவருடைய சந்தோஷம் எனக்கு என்று இல்லாமல் பாகவதர்களுக்கு எது சந்தோஷமோ அதுதான் எனக்கு சந்தோஷம். இவர்களுக்கு சந்தோஷத்தை விளைவிப்பதனால்தான் நான் எம்பெருமானையே பாடுகிறேன், அவரை வணங்குகிறேன், அவரிடத்துல வழிபாடு செய்கிறேன், அனைத்தையுமே இவர்களுடைய சந்தோஷத்துக்காக என்று கொள்ள வேண்டும். அப்புறம் எல்லாரும் போந்தாரோ என்றதால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் உத்தேசியர்கள். யாரோ சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் சேர்க்க வேண்டாம்.
வயசுல மூத்தவர்கள் மட்டும்தான் பாகவதர்கள் கிடையவே கிடையாது. வயிற்றுல பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் திவ்ய தேசங்களுடைய பெயரை சொன்னால் கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்னென்ன பெருவரேன்னு திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். நாயிகா பாவத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, தன் வயிற்றுல பிறந்த பெண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் உயர்ந்த எம்பெருமானிடத்துல ஈடுபட்டு அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயார பாடினால்னு சொன்னா, ஐயோ என் பெண்ணு தானே, இவளுக்கு என்ன தெரியும்னு சற்று குறைத்து மதிப்பிடாமல் இவளும் சிறந்த பாகவதை, சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவி என்று சொல்லி அவளையும் வணங்க வேண்டுமா, கௌரவ புத்தியோடு இருக்க வேண்டும். அப்ப எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் சமம் என்று பாவிக்க வேண்டும். போந்து எண்ணிக்கொள் என்றதால் ஒருவர் குறைந்தாலும் அனுபவத்துக்கு குறை. ஆசை இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூட வேண்டும். யாரானும் குறைந்து விட்டால் ஒருத்தர் வரலன்னு சொன்னாலும் தவிக்கணுமா, ஐயோ அவ வராம போயிட்டாளே, அவளுக்கு இந்த சிறந்த அனுபவம் கிட்டாமல் போய்விடுகிறேன்ற அந்த கவலை நமக்கு ஏற்பட்டு அவளை எப்படியாவது முயன்று நம்முடைய அந்த கூட்டம் இந்த பாகவத திரளுக்கு வரவழைக்க வேண்டும் என்று இந்த பாசுரம் முழுக்கவே பாகவத லட்சணம், அந்த அடையாளங்களை நன்றாக தெரிவித்து ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக இந்த பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார். இத்தோடு பாகவதர்களை எழுப்பக்கூடிய அந்த பிரகரணம், பாகவதர்களை பற்றி அவர்களை துயிலெழுப்பிக் கொண்டு அவர்களோடு சேர்ந்துதான் பகவானை அடைய வேண்டும் என்ன அந்த விஷயம் இந்த பாசுரத்தோடு முடிவிறுத்துகிறாள் ஆண்டாள். இதற்கு மேற்கொண்டு கண்ணனை போய் பற்ற வேண்டும். அவருடைய அந்த திருமாளிகள் இருக்கக்கூடிய நந்தகோபர் என்ன, யசோதை என்ன, அதற்கு மேல வாயில் காப்போன் கோயில் காப்போன் வாசல்ல காவலர்கள், அவர்களை பற்றி கொண்டு உள்ளே போய் யசோதை நந்தகோபர் அவர்களையும் பற்றி, நம்பி மூத்த பிரானான பலராமனையும் பற்றி, பின்னர் நப்பின்னை பிராட்டிய புருஷகாரமாக பற்றி, பின்னர் கண்ணன் பெருமானிடத்துல சென்று பணிகிறார்கள். அந்த விஷயம் என்ன என்பதை மேற்கொண்டு அடுத்த பாசுரங்கள்ல அனுபவிக்கலாம் என்று சொல்லி தற்பொழுது இன்றைய நாள் பாசுரத்தை அனுசந்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். எல்லே இளம்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லன் அழையேன்மின் நங்கமீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை, மாயனை பாடேலோர் எம்பாபாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.